ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தியரி. நாளைக்கு நீ படிக்க போற எக்ஸாமோட தியரி பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு டூல்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிறேன். வேற ஃபைல் மேனேஜர், புக் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா இதுக்குமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே வந்து தியரி பார்க்கணும். தியரி மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு போயிட வேண்டியதான். ஓகே, இப்போ தியரியில் என்னென்ன தெரியுமா பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், ஓகேவா, ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அதை சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், சேல்ஸை ஜாஸ்திப்படுத்தணும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். அந்த சேல்ஸ் மூலியமாக எப்படி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா, ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்னா என்ன, இப்போ ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஒரு ஊரில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ தமிழ்நாட்டில் நீ ஒரு கம்பெனி நடத்துகிற, சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்க தலைநகரங்கிறதுனால. திருச்சியில் ஒரு பிரான்ச் இருக்கும், திண்டுக்கல்ல ஒரு பிரான்ச் இருக்கும், தூத்துக்குடியில் ஒரு பிரான்ச் இருக்கும், மதுரையில் ஒரு பிரான்ச் இருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் வேரியஸ் பிரான்ச் இருக்கும். ஆனால் ஹெட் ஆஃபீஸ் தமிழ்நாடு தான், சென்னை தான். இப்போ அதுவே வந்து இந்தியா பூரா ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில் இருக்குது, ஓகேவா. தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாட்டில் வேரியஸ் பிரான்ச், ஒரு ஈச் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு பிரான்ச் இருக்கும். கேரளாவில் ஈச் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு பிரான்ச் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தவிர்த்து டெல்லியில் நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், ஓகேவா. அது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோ. இது மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது, அது பேர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, தமிழ்நாடு வித்தின் சென்னை, வித்தின் சென்னை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அண்ணா நகர், மயிலாப்பூர், ட்ரிப்ளிகேன்லாம் பிரான்ச் இருக்கும். சென்னையை தாண்டி வந்து திருச்சி, திண்டுக்கல், சொக்கம்பட்டி, அந்த மாதிரி வேற வேற ஊருக்கு வந்து பிரான்ச் இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா சென்னை, கொல்கட்டா, மும்பை, பெங்களூர், கோயம்புத்தூர், டெல்லி. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, யூஎஸ்ஏ, சைனா, அந்த மாதிரி வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்கும். ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச்சஸ். இப்போ என்னன்னா, அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரான்ச் அக்கௌண்டிங். பிரான்ச் அக்கௌண்டிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன தெரியும், டு எவாலுவேட் ப்ராக்ரஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிரான்ச். ஏன்னா நீ ஓவராலாக வந்து இப்போ எம்ஆர்எஃப் வந்து ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்கு, 20 கோடி, 30 கோடி, 40 கோடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 கோடி ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு ஃபியூச்சரில். ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தா 40 கோடி மட்டும்தான் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கும். இந்த 40 கோடி ப்ராஃபிட்டை எப்படி 50 கோடி ஆக்கலாம், எப்படி 60 கோடி ஆக்கலாம் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. அந்த அப்ஜெக்டிவ் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றது, ஃபர்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி பிரான்ச்ல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இப்போ திருச்சி பிரான்ச்ல ஆளே இல்லை, எவனும் கூட்டமே வர மாட்டான், செலவு தான் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அந்த திருச்சி பிரான்ச்சை கட் பண்ணு, தேவையில்லை, திருச்சி பிரான்ச் தேவையில்லை. சென்னை பிரான்ச்ல வந்து என்ன சொல்றது, 100 பேருக்கு தான் சப்ளை இருக்கு, ஆனால் 200 பேர் டிமாண்ட் பண்றான். சென்னையில் இன்னொரு பிரான்ச்சை வெயி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீ திருச்சியில் கட்ட வேண்டிய எக்ஸ்பென்ஸில் சென்னையில் இன்னொரு பிரான்ச்சில் கட்டிட்டு இருப்ப, ஓகேவா. இப்போ சென்னையில் இன்னொரு பிரான்ச் கட்டுறீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்லாம் சேம் தான், ஆனால் சென்னையில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 கஸ்டமர் வருவாங்கல்ல, திருச்சியில் கூட்டமே வராமல் இருக்க.
ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிரான்ச்சோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ப்ராக்ரஸ்லாம் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் எப்படி இருக்குது, லாஸ் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, கேஷ் எவ்வளோ இருக்குது, குட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இந்த பிரான்ச்சில் எவ்வளோ லாஸ் வரும், அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ்லாம் எவ்வளோ கமிஷன் கேட்குறாங்க, சேல்ஸில் எவ்வளோ கமிஷன் கேட்குறாங்க, பிரான்ச்சில் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணணும். இப்போ ஃபார் சென்னையில் 100 இது சப்ளை இருக்குது, அப்போ 100 இது டிமாண்ட் இருக்குது. நம்ம வந்து ஸோ டிமாண்ட் இவ்வளோ இருக்குது, ரெக்குயர்மெண்ட் தெரிஞ்சிருச்சு, அந்த டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு சப்ளை நமக்கு நம்ம தரணும். ஓகேவா? இதுதான் பிரான்ச் அக்கௌண்டிங்கோட அப்ஜெக்டிவ். இதில் 3 டைப் ஆஃப் பிரான்ச் இருக்குது: டிபெண்ட் பிரான்ச், இண்டிபெண்ட் பிரான்ச், ஃபாரின் பிரான்ச். டிபெண்ட் பிரான்ச்னா என்ன சொல்ல, ஒரு டிபெண்டன்ட் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லாமே இருக்கும். சேல்ஸ் நடக்கும், பர்ச்சேஸ் நடக்கும், அதுக்கப்புறமா வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், அது மாதிரி வேரியஸ் ஸ்டஃப் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும். ஆனால் அதுக்கு எதுக்குமே அந்த பிரான்ச்சில் புக்ஸ் மெயின்டைன் பண்ணவே மாட்டான். ஹெட் ஆஃபீஸில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க டே டு டே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பிரான்ச்சில் நடந்திருக்குன்னு ஹெட் ஆஃபீஸில் சொல்லிடுவாங்க. ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணும், ஓகே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நோட் பண்ணிட்டே வரும். அதெல்லாம் ஹெட் ஆஃபீஸ் பண்ணுறது. ஓகேவா? பிரான்ச் அக்கௌண்ட்ஸுங்கிறது இன் சச் கேஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை ஹெட் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்ல, ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். பிரான்ச்சில் இவ்வளோ முதல் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து 10 கோடி ஒரு பிரான்ச்சில் போட்டிருக்காங்க. அந்த 10 கோடிலாம் போய் 20 கோடி கையில் வருது ஹெட் ஆஃபீஸ்க்கு, ரெவன்யூன்னு சொல்லிட்டு கமிஷன் கிமிஷன்லாம் போய் 20 கோடின்னு வருது. அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து பிரான்ச்காரன் கொடுக்கும் ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணும், ஓகே இது மாதிரிலாம் வந்து இவ்வளோ இந்த பிரான்ச்க்கு இவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கோம், அது வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கான், இவ்வளோ கமிஷன் பிடிச்சிருக்கான்னு புக்ஸில் அவன் நோட் பண்ணி ஹெட் ஆஃபீஸ் தான் நோட் பண்ணும். அதுதான் டிபெண்ட் பிரான்ச்சு. டிபெண்ட் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? டெட்டார் சிஸ்டம், ஸ்டாக் அண்ட் டெட்டார் சிஸ்டம், ஹோல்சேல் பிரான்ச் சிஸ்டம், ஃபைனான்சியல் அக்கௌண்ட் சிஸ்டம். ஓகேவா? இப்போ இந்த 4 சிஸ்டம்ல என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெட்டார் சிஸ்டம். ஓகே, அண்டர் திஸ் சிஸ்டம் பிரான்ச் வந்து என்ன பண்ணுவாங்க, செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. அண்டர் தி சிஸ்டம் பிரான்ச் அக்கௌண்ட், சாரி, பிரான்ச் செப்பரேட்டாக ஓப்பன் வளரிட்டேன். ஒரு பிரான்ச்சுக்கும் ஒரு அக்கௌண்ட் செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க டேட்டா சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். இது வந்து நாமினல் நேச்சர். ஓகேவா? நாமினல்னா என்னன்னு தெரியுமா? கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் என்னென்ன படிச்ச, பர்சனல், ரியல், நாமினல். ஓகேவா? அதில் நாமினல் இன் நேச்சர், நாமினல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க டேட்டா சிஸ்டம். ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக் இருக்கும். இந்த டெட்டார் சிஸ்டமில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக் இருக்கும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பெட்டி கேஷ் இருக்கும். இது எல்லாமே வந்து டெபிட் சைடு ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓப்பனிங் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக்கு, டெட்டாரு, பெட்டி கேஷ், இதெல்லாம் வந்து இது டெபிட் சைடு ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு போகும். இப்போ பிரான்ச்சுக்கு அனுப்பிச்ச குட்ஸு, பிரான்ச்சோட எக்ஸ்பென்சஸ்ஸு, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ். நம்ம அங்கே என்ன பார்த்தோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக்கு, இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் லயபிலிட்டி, அதெல்லாம் வந்து டெபிட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எதெல்லாம் டெபிட்னு பாரு. நம்ம இப்போ எதெல்லாம் டெபிட்னு பார்க்க போகிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக்கு, டெட்டார்ஸ், பெட்டி கேஷ். ஓகேவா? அதுக்கப்புறம் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சு, ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச்சுக்கு அனுப்புகிற குட்ஸு. அதுக்கப்புறம் பிரான்ச்சோட எக்ஸ்பென்சஸை ஹெட் ஆஃபீஸ் பே பண்ணியிருக்கோம்ல, அந்த எக்ஸ்பென்சஸ்ஸு அதெல்லாம் வந்து டெபிட் சைடு. அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் லைபிலிட்டி, இதெல்லாம் வந்து டெபிட் சைடு ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு போகும். எங்கே போகும்? லெட்ஜரில் டெபிட் சைடு ஆஃப்
என்ன சொல்ல, ஆஹ், இது பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகே, இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து கிரெடிட் சைடில் என்னென்ன போகும்னு பார்ப்போம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் liability. இப்போ அடுத்து வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு பிரான்ச்னால கிடைச்ச ரெவென்யூ இருக்கும்ல, அ- அதெல்லாம் வந்து கிரெடிட் சைடுக்கு போகும். அதுக்கப்புறம் பிரான்ச் ரிட்டர்ன் பண்ண குட்ஸ், அதெல்லாம் வந்து கிரெடிட் சைடில் போடுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து கிரெடிட் சைடு. என்னென்னலாம் பாரு. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்ஸ், நீ ஸ்டாக்கு டெட்டாரு பெட்டி கேஷ்லாம் பார்க்காத. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்டு, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் liability. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்டு, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் liability. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்டு, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் liability, எக்ஸ்பென்சஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்டு, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் liability, எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் வந்து டெபிட் சைடு ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் liability, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்டு, அதுக்கப்புறம் ரெவென்யூ ஃப்ரம் பிரான்ச். ஓகேவா, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் liability, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்டு, அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றது, ரெவென்யூ ஃப்ரம் பிரான்ச். இது எல்லாமே கிரெடிட் சைடு ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட். ஓகே, கிரெடிட் சைடு ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட். அடுத்தது போனோம். இதெல்லாம் அனாவசியம். சும் சும் சும். ஓகே. ம். இப்போ வந்து பிரான்ச் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டு. இப்போ டெபிட் சைடில் என்னென்னலாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து ஒரு 8 ஃபார்மேட்டில் பார்த்து விடலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்டு. ஓகேவா, ஸ்டாக்கு, டெட்டாரு, பெட்டி கேஷு, ஃபர்னிச்சரு. எக்ஸ்பென்சஸ் வேற, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் வேற. யூஸ்வலாக எக்ஸ்பென்சஸ்னா, இப்போ ஒரு என்னன்னா ரெண்ட்டு கேட்குறாங்க, ஜனவரி மாதம் ரெண்ட்டு கேட்குறாங்க. நான் ஜனவரி மாதம் ரெண்ட்டை அந்த ஜனவரி மந்த் எண்டு இந்தாங்கப்பா ஜனவரி மந்த் ரெண்ட்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, இம்மீடியட்டாக அந்த எக்ஸ்பென்ஸை பே பண்ணிடுறேன். இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன், ஜனவரி மாதம் ஸ்டார்டிங். ஓகேவா, இப்போ நான் இன்னும் ஜனவரி மாதம் தங்கலை, இந்தாங்க ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் நாங்கள் ரெண்ட்டுன்னு நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுக்குறேன். இப்போ அவங்க என்ன பண்ணாலும், ஓகே, இவன் வந்து ரெண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டான், ஜனவரி மாதம் டு மே மாதம் முன்னாடியே கட்டிட்டான் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இப்போ எனக்கு ஜனவரி மந்த்லேருந்து மே மந்த் வரைக்கும் அந்த அந்த அசட்டை யூஸ் பண்ணிக்கிற, என்ன சொல்ல, அந்த அசட்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ரைட் இருக்கு. ஸோ வந்து அதை வந்து ஒரு அசட்டுன்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க அந்த டென்யூருக்கு. ஓகேவா, ஸோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் இஸ் அன் அசட். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட். ஓகே, அதுக்கப்புறம் குட்ஸ் ரிட்டர்ன் டு, குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். ஓகேவா, ரிட்டர்ன் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். அந்த பிரான்ச் வந்து நமக்கு குட்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, சி ஹெட் ஆஃபீஸ் வந்து அது பேர் என்ன, பிரான்ச்சுக்கு குட்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த குட்ஸையும் இதில் கணக்கில் கொண்டு வரணும். அப்புறமா டூ பேங்க்குன்னு போட்டு நடந்த எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, ரெண்ட்டாக இருக்கலாம், சேலரியாக இருக்கலாம், ஸோ அண்ட் ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் liability. ஒன்று சொன்னேன், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்டு, எக்ஸ்பென்சஸ்ஸு, இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் liability, கிரெடிட்டாஸு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, இதெல்லாம் இதெல்லாம் போட்டோமா. அடுத்து அசட் சைடு வா, இது கிரெடிட் சைடு வா. கிரெடிட் சைடுக்கு என்னென்ன இருக்கு பார்த்துருவோமா. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் liability சொன்னேன்ல, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் liability, கிரெடிட்டாஸு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு,
ஓகேவா? இதெல்லாம் ஓப்பனிங். இதோ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் லைபிலிட்டிக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே இருக்கு. அடுத்து நமக்கு வந்திருக்கும்ல ரெவன்யூ. ஓகேவா? அந்த ரெவன்யூவையும் நம்ம கிரெடிட் சைடில் கொண்டு வரணும். பை பேங்க்னு போட்டு. ஓகே, பை பேங்க்னு போட்டு அந்த ரெவன்யூ. கேஷ் சேல்ஸ் நமக்கு ரெவன்யூவா? எஸ், ரெவன்யூ. டேட்டாட்டேருந்து கேஷ் கலெக்ட் பண்ணது ரெவன்யூவா? எஸ், ரெவன்யூ. அதுக்கப்புறம் நான் அந்த பிரான்ச் வந்து எனக்கு நீ சொல்லியிருப்பான், இது ஹெட் ஆஃபீஸ் நீங்கள் வந்து இந்த பிரான்ச்சுக்கு இவ்வளோ குட்ஸ் அனுப்பிச்சிங்க, ஒரு 40 குட்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, எனக்கு அதில் 35 தான் தேவைப்படுது, மிச்சம் 5 வேண்டாம், இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. ஹெட் ஆஃபீஸ்க்கு பிரான்ச்சு குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த குட்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணானோ அதோட அமௌண்ட்டையும் எழுதணும். அதுக்கப்புறமா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசட். இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்டு, இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்டு. என்னென்ன அசட்டு? ஸ்டாக் லெஃப்டில் இருக்கா, இங்கேயும் இருக்குது. டெட்டார் லெஃப்டில் இருக்கா, இங்கேயும் இருக்குது. பெட்டி கேஷ் லெஃப்டில் இருக்கா, இங்கேயும் இருக்குது. ஃபர்னிச்சர் லெஃப்டில் இருக்கா, இங்கேயும் இருக்குது. இப்போது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸு லெஃப்டில் இருக்கா, இங்கேயும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசட். அடுத்து இப்போ வந்து என்ன சொல்ல, கிரெடிட் சைடை விட, ஓகே, கிரெடிட் சைடை விட டெபிட் சைடு சின்னதா இருந்துச்சுன்னு வையேன், நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? கிரெடிட் சைடை விட டெபிட் சைடு சின்னதா இருந்தா நமக்கு ப்ராஃபிட். அதுவே டெபிட் சைடை விட கிரெடிட் சைடு சின்னதா இருந்தா நமக்கு லாஸ். இது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ரெஸ்பெக்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பேலன்சிங் ஃபிகரை எழுதணும். புரிஞ்சுதா? ஓகே, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். இதை பார்க்க புரிஞ்சிடும். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் தாராளமாக. 5, 4, 3, 1. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மெட்டு. அடுத்த இதுக்கு போகலாம். இப்போ டிபெண்டன்ட் பிரான்ச் பார்த்துக்கலாம். அடுத்து இண்டிபெண்டன்ட் பிரான்ச் பார்ப்போம். இண்டிபெண்டன்ட் பிரான்ச்னா இப்போ வந்து டிபெண்டன்ட் பிரான்ச்னா என்ன? தன்னோட பிரான்ச்சோட அக்கௌண்ட்ஸை ஹெட் ஆஃபீஸ் பார்ப்பான். அப்போ இண்டிபெண்டன்ட்னா அப்படியே ஆப்போசிட், பிரான்ச்சோட அக்கௌண்ட்ஸை பிரான்ச்சே பார்த்துப்பான். ஃபுல் அக்கௌண்டிங் சிஸ்டம் அவன்கிட்ட இருக்கும். ஆமா. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிபெண்ட் பிரான்ச்லாம் என்ன தெரியுமா பண்ணுவான்? கடையை போட்டுருவான். சும்மா ஒரு காலி கடை ஒன்று இருக்கும். ஹெட் ஆஃபீஸில் இருந்து சப்ளை ரெக்வஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ குட்ஸ் வேணும் அப்படின்னு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சப்ளை ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து 50 டன் குட்ஸ் தேவைப்படுது இந்த பிரான்ச்சுக்கு. 50 டன் குட்ஸை ஹெட் ஆஃபீஸ் வாங்கிட்டு ஹெட் ஆஃபீஸ் அவனோட வேர் ஹவுஸ்லேருந்து டிபெண்ட் பிரான்ச்சுக்கு அனுப்புவோம். அவன் வந்து டிபெண்டன்ட் பிரான்ச் வந்து இவ்வளோ விற்றுருக்கு, இவ்வளோ வந்து கிரெடிட்டில் விற்றோம், இவ்வளோ வந்து கேஷில் விற்றோம், அந்த மாதிரி ஸோ சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுப்பான். அந்த ரிப்போர்ட் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு போகும். ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடச்சா அதுவும் ஹெட் ஆஃபீஸ்க்கு போகும். ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவான்? ஓகே, இவ்வளோ வருமானமா, ஓகே, இவ்வளோ செலவாயிருக்கா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து அதை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போஸ்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பென்ஸ்னால் இந்த எக்ஸ்பென்ஸு, ரெவன்யூனா இந்த ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிடும். இதுவே இண்டிபெண்ட் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவான்? ஹெட் ஆஃபீஸ் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துரும். நீ எது வேணாலும், நான் என்ன சொல்ல, இதுதான் வந்து ஒரு என்ன சொல்ல ஸ்டாண்டர்டு, ஒரு ப்ராடக்டோட ஸ்டாண்டர்ட் இப்படி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன வேணாலும் வந்து கஸ்டமர்கிட்ட, சேர்த்துறனா சப்ளையர்கிட்ட ப்ராடக்ட்ஸ் நீயே வாங்கிக்கோ, நீயே வந்து காசு கொடுத்து பே பண்ணு, அதுக்கப்புறம் நீயே அக்கௌண்டிங் சிஸ்டம்லாம் நீயே மெயின்டைன் பண்ணிக்கோ. இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் பிரான்ச் கிடைக்கிற ஃப்ரீடம். ஓகேவா? ஈவன் சம்டைம்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சில் ஒரு 50 டன்னு குட்ஸ் வச்சுருப்பான். ஹெட் ஆஃபீஸில் என்ன பண்ணுவான்? நிறைய பிரான்ச்சுக்கு கொடுத்துட்டு ஹெட் ஆஃபீஸில் ஒரு 10 டன் ஷார்ட்டேஜாக இருக்கும்.
அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் பிரான்ச் கிட்ட யார்கிட்டயோ கேட்பான். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சு நான் வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டேன், எல்லா டிபெண்டன்ட் பிரான்ச்சுக்கும் கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ணு, ஒரு 10 டன் நீ எனக்கு கூட ஹெட் ஆஃபீஸ் வந்து இண்டிபெண்டன்ட் பிரான்ச்கிட்ட கேட்பான். இண்டிபெண்டன்ட் பிரான்ச் என்ன பண்ணுவான், ஹெட் ஆஃபீஸ்க்கு தருவான். ஓகேவா? கேஷ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வந்திருக்கு, அந்த மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் இண்டிபெண்ட் பிரான்ச் தானே அவனே போட்டுப்பான். எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது, இன்கம் எவ்வளோ வந்திருக்கு, ரியலைஸ் ஆயிருக்கா, ஏதாவது அசட் ரீவேல்யூ ஆயிருக்கா, ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு ஒரு இண்டிபெண்ட் யூனிட்டாக அந்த பிரான்ச்சு ஃபங்க்ஷன் ஆகும். என்ன சொல்லணும், ஹெட் ஆஃபீஸ்க்கும் இவனுக்கும் இருக்கிற ஒரே ரிலேஷன், இவனுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு பங்கு இருக்கும், ஆர் இவனுக்கு கிடைக்கிற லாஸ்ட்ல ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு பங்கு இருக்கும். மற்றபடி இவன் இண்டிபெண்ட்டாக இயங்கும், செப்பரேட் புக்ஸு. ஆனால் அந்த புக்ஸை ஹெட் ஆஃபீஸ் பார்த்துக்கலாம், ஏன்னா இவனோட பிராண்டு கீழே தானே வேலை பார்க்குறான். அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸும் என்ன பண்ணுவான், ஈவன் தோ என்ன சொல்ல இண்டிபெண்ட் பிரான்ச் கிட்ட புக்ஸ் இருந்தாலுமே ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவான், நீ இண்டிபெண்ட் பிரான்ச்சாவே இருந்துட்டு போ, ஆனா நீ ஏன் பிராண்டுக்கு கீழே வந்து கடை போட்டிருக்க, அதனால நான் என்ன பண்ணுவேன், உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன், அதை நானும் வந்து ஒரு காப்பி வச்சுப்பேன் அப்படின்னு ஹெட் ஆஃபீஸும் பண்ணுவோம். ஏன்னா டிபெண்டன்ட் பிரான்ச்ல இருக்கிற மோஸ்ட் தான் இதுலயும் இருக்க போகுது. ஆனா ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். ஓகேவா? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசெட்ஸ். ஓகே, க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் அசெட் எப்படி இருக்கும், பிரான்ச் அசெட் அக்கௌண்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட். இப்போ அசெட்டு சேம் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அதே தான் க்ளோசிங் பேலன்ஸ்லாம் கிரெடிட் சைடு ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட்டில் இருக்கும், இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசெட்லாம் டெபிட் சைடு ஆஃப் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும், இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் லைபிலிட்டி, என்ன சொல்ல, அதுவும் வந்து டெபிட் சைடு ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, ஸோ சேஞ்சஸ் இல்லை. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் லைபிலிட்டி அதுவும் வந்து க்ளோஸ், அது பேர் என்ன, கிரெடிட் சைடு ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அசட்ஸ் லைபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சுமே கிடையாது. குட்ஸ் ரிட்டர்ன்டு ஃப்ரம் பிரான்ச்சு, இப்போ பிரான்ச் ஏதாவது குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அது நமக்கு கிரெடிட் சைடில் வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்ல, இப்போ வந்து அசட் உள்ள வருது கரெக்டா, இவ்வளோ குட்ஸ் வந்து அஹ், என்ன சொல்ல, ஆஹ், உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆஹ், அதெல்லாம் வந்து கிரெடிட் சைடில் வரும் அப்படின்னு போட்டுருக்கான். ஸோ மோரார்லெஸ் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஆனால் அந்த டிபெண்ட்டுக்கும் இண்டிபெண்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம், என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக இங்கே இது அது பேர் என்ன, டிபெண்ட்டுனா பிரான்ச்சு கிட்டேருந்து குட்ஸு வாங்கும். ஓகேவா? டிபெண்ட்டுனா பிரான்ச்சு கிட்டேருந்து குட்ஸு வாங்கும், பிரான்ச்சு கிட்டேருந்து குட்ஸு வாங்கும். எக்ஸஸ் குட்ஸ் இருந்தால் பிரான்ச்சுக்கே திருப்பி அனுப்பிடும். ஓகேவா? இது டிபெண்ட், பிரான்ச் கிட்ட இருந்து குட்ஸ் வாங்கும், எக்ஸஸ் குட்ஸை பிரான்ச்சுக்கே திருப்பி அனுப்பிடும். அதுவே இண்டிபெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஓகேவா, இண்டிபெண்ட்டை பொறுத்த அளவில் பர்ச்சேஸ் சேல்ஸு அவன் வந்து தனியாக ஒரு டெட்டார் கிரெடிட்டார் வச்சுருப்பான். ஓகேவா? அவன்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பான், அவங்கக்கிட்ட சேல் பண்ணிப்பான். ஓகேவா? இண்டிபெண்ட் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் அவனுக்குன்னு ஒரு சப்ளையர் இருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு கிரெடிட்டார் இருக்கான்னு வச்சுக்கோ, அவன்கிட்ட இருந்து குட்ஸை வாங்குவாங்க. ஏதாவது குட்ஸ் டேமேஜ் இல்லை எக்ஸஸ் குட்ஸ்னா திருப்பி கிரெடிட்டார்கிட்டயே வந்து குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இது டெக்னிக்கலி பர்ச்சேஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் தான். அதை தவிர்த்து ஏதாவது குட்ஸு ஹெட் ஆஃபீஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒன்று அனுப்புவாங்க. ஓகே, இதுதான் வந்து டிபெண்ட்டுக்கும் இண்டிபெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். டிபெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃபீஸ்டேருந்து குட்ஸ் வாங்கிட்டேன், ஓகே, குட்ஸ் சேல்ஸ் நடக்குது, 35 டன்னுக்கு மேலே சேல்ஸ் ஆகலை, கையில் 5 டன் இருக்குது, இந்த ஹெட் ஆஃபீஸ் 5 டன் பேலன்ஸ் இருக்குது, விற்க முடியல,
நீயே வச்சுக்கோ. ஆர்எல்ஸ் 5 டன் டேமேஜாக இருக்குது, ஹெட் ஆஃபீஸ் 5 டன் டேமேஜாக இருக்குது, நீயே வச்சுக்கோ. இப்போ டிபெண்டன்ட் பார்த்துட்டோம். இண்டிபெண்ட் என்ன பண்ணுவோம்? இவன் வரான், ஒரு கிரெடிட்டாரோ இல்லை ஒரு சேல்ஸ்மேனோ இருக்கான், கேஷை வச்சோ கிரெடிட்டை வச்சோ அவன்கிட்ட இது பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறான், அப்படி குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இந்த கிரெடிட்டில் வாங்குறேன், ஆர்எல்ஸ் இந்த கேஷில் வாங்குறேன், வாங்கிட்டேன், குட்ஸ் பர்ச்சேஸ்டு, சேல்ஸ் நடந்துட்டுருக்கு. அப்புறம் என்னோட குட்ஸை பார்க்குறேன், ஒரு 5 குட்ஸு டேமேஜாக இருக்குது. இந்தப்பா டேமேஜ்டு குட்ஸாக இருக்குது, இந்த நீயே வச்சுக்கோ. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், டேமேஜாக இருக்கிறத பார்த்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸு. ஓகே, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் எதுக்காக வேணாலும் இருக்கும். எக்ஸஸாக இருக்குது, 5 டன் விற்கல, இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ 30 டன் நான் விற்றுட்டேன். சரி, இன்னொரு சுச்சுவேஷனில், இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சில் இன்னொரு சுச்சுவேஷனில் 40 டன் கையில் இருக்குது, 30 டன் விற்றுட்டேன். எனக்கு இனி இந்த 10 டன் தேவைப்படாது. சரி, நான் என்ன சொல்ல, வாங்கினவன்ட்டே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் போகிறேன். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன், ஹெட் ஆஃபீஸ் சொல்லுங்கள், இந்தாப்பா எனக்கு 10 டன் ஷார்ட்டேஜாக இருக்குது, ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து தந்துட்டு போறியா அப்படிங்கிறான். சரி, ஓகே, 10 டன் நமக்கு தான் யூஸ் ஆகலை, அட்லீஸ்ட் ஹெட் ஆஃபீஸ்ட்டே வச்சு கொடுப்போம், அவன் ஏதாவது யூஸ் பண்ணி ஓவரால் ப்ராஃபிட் தருவான், அதில் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம பிரான்ச்சில் இருக்கிற 10 டன்னை கொண்டு போய் ஹெட் ஆஃபீஸ் இருந்தாங்க அப்படின்னு ஹெட் ஆஃபீஸ்கிட்ட கொடுக்குறோம். இது வந்து குட்ஸ் ரிட்டர்ன்டு ஃப்ரம் பிரான்ச், அதாவது பிரான்ச் அக்கௌண்ட்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் குட்ஸு தரும். ஓகேவா, புரிஞ்சா? இதுதான் வந்து இண்டிபெண்ட்டுக்கும் டிபெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பிரான்ச் நாட் கீப்பிங் ஃபுல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங், அதாவது என்ன சொல்ல வர்றான்னா, சில டைப் ஆஃப் பிரான்ச்லாம் ஃபுல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்லாம் வச்சுக்க மாட்டான். என்ன வரவு என்ன செலவு அவ்வளோதான் போட்டு வந்து கேஷ் ஃப்ளோ அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறமா அவன் கேஷ் ஃப்ளோ கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டான், டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மாட்டான், மஷினரி அக்கௌண்ட் எல்லாம் பண்ணவே மாட்டான். வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ சிம்பிள் அக்கௌண்ட்ஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஓகேவா? என்னன்னா, பிரான்ச் நாட் கீப்பிங் ஃபுல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கணும். ஏன்னா சில பிரான்ச்சஸ்லாம் இருக்கும்ல, டிபெண்டன்ட் பிரான்ச்சு, அவங்கெல்லாம் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து மட்டும்தான் குட்ஸ் வாங்கணும். ஓகேவா? அந்த குட்ஸை வந்து அவங்களா ஓப்பன் மார்க்கெட்லேருந்து வாங்க முடியாது. என்ன சொல்ற, ஹெட் ஆஃபீஸ் வந்து அவன் எப்போ தரானோ அப்போ தான் குட்ஸோட சப்ளை இருக்கும். அது வரைக்கும் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து அதே குட்ஸ் இருக்குது, நான் ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கிக்கிறேன்லாம் வாங்க முடியாது. ஹெட் ஆஃபீஸ் அலோவ் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? ஹெட் ஆஃபீஸ் வந்து பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் மார்க்கெட்டில் போய் நீயா இண்டிபெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அது வரைக்கும் ஹெட் ஆஃபீஸ் என்ன சொல்லுதோ அதுதான் நீ விற்கணும். ஓகேவா? இப்போ வந்து டிபெண்டன்ட் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேலரி தரணும், ரெண்ட் தரணும், எலக்ட்ரிசிட்டி பே பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் பே பண்ணணும், இது எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் பார்த்துக்கும் எல்லா எக்ஸ்பென்சஸும். ஓகேவா? அதே சமயத்தில் என்ன சொல்ல, ஏதாவது ரெவன்யூ வந்துச்சுன்னு வையேன், சேல்ஸ்லேருந்து ஏதாவது ரெவன்யூ, டெட்டார் ஏதாவது இருக்காங்க, அசட்ஸ் ஏதாவது கிடச்சிது, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் பிரித்து கொடுப்போம். ஓகேவா? சேலரியும் ஹெட் ஆஃபீஸ் பே பண்ணிக்கும், ரெவன்யூ ஹெட் ஆஃபீஸ் எடுத்துக்கும். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் ஹெட் ஆஃபீஸ் எடுத்துக்கும், ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் ஹெட் ஆஃபீஸ் பே பண்ணிக்கும், ரெவன்யூ ஹெட் ஆஃபீஸ் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் குட்ஸ் எல்லாம் ஹெட் ஆஃபீஸ் தான் சப்ளை பண்ணும். ஓகேவா? இதர என்ன சொல்ல, ஒரு ஒரு விலை, இப்போ வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு ரேட்டுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து குட்ஸை சப்ளை பண்ணும். ஆர்எல்ஸ் வந்து இந்த நீ ஃபஸ்ட்டு குட்ஸை வாங்கிக்கோ, விற்றதுக்கப்புறம் ரேட்டை பிரிச்சுக்கலாம், அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பண்ணும் ஹெட் ஆஃபீஸ். ஓகேவா? இப்போ வந்து சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும்ல, ஏன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து குட்ஸை தான் கையில் தரும், ஆனால் அந்த குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த குட்ஸை உள்ள லோட் பண்ணுறது, குட்ஸை வேர் ஹவுஸில் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம பிரான்ச் மேனேஜர் தான் டேக் ஓவர் பண்ணிப்பார். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்க்கும் பெட்டி கேஷ் புக்குன்னு இருக்கும், அதை மட்டும் டிபெண்டன்ட் பிரான்ச்சாக இருந்தாலும் பெட்டி கேஷ் புக்கை டிபெண்டன்ட் பிரான்ச் மெயின்டைன் பண்ணணும். ஏன் மெயின்டைன் பண்ணணும்? இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்லாம் ஹெட் ஆஃபீஸில் போய் நின்னோன்னு ஏன் அந்த பிரான்ச் அதுக்கப்புறம் சேல்ஸே ஆகாது. ஒரு இதுக்கும் ஹெட் ஆஃபீஸ் காசு கொடு காசு கொடுன்னா ஸ்லோ டவுன் ஆயிரும். ஓகேவா?
இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து என்ன சொல்ல, இவன் டேக் ஓவர் பண்ணிப்பான், பிரான்ச்சே டேக் ஓவர் பண்ணிப்பான். லேட்டர் ஆன் ரெவன்யூ எல்லாம் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு தர வேண்டிய சூழ்நிலையில ரீஇம்பர்ஸ் பண்ணிப்பான். ஓகேவா? மோஸ்டா நீ வந்து கேஷ்ல தான் பே பண்ணி ஆகணும். வச்சு கேஷ்ல தான் வித்தாகணும், கேஷ் சேல்ஸ் தான் பண்ணணும் எல்லா பிரான்ச்சும். சில சமயம் கிரெடிட் சேல்ஸ்ல பண்ணிக்கலாம், சில சுச்சுவேஷன்ல மட்டும். ஏன்னா வந்து இந்த மாதிரி பிரான்ச்லாம் என்ன பண்ணுவோம், ஸ்டாக் ரெஜிஸ்டர்னு ஒன்று வச்சுப்பாங்க. எவ்வளோ ஸ்டாக் உள்ள இருக்கு, எவ்வளோ ஸ்டாக் எங்கெங்க வெளியே போயிருக்கு, சேல்ஸ்ல போயிருக்கா, டிராயிங்ஸா போயிருக்கா, இல்லை அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போயிருக்கா, இல்லை சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல ஏதாவது திருப்பி உள்ள வந்திருக்கா, இல்லை பர்ச்சேஸ் அதாவது ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து வந்த குட்ஸ் அவனுக்கே ரிட்டர்ன் ஆயிருக்கான். இந்த மாதிரி சோ அண்ட் சோ பிரான்ச் எல்லாம் வந்து ஸ்டாக் ரெஜிஸ்டர்னு ஒன்று வச்சிருப்பான், எவ்வளோ ஸ்டாக் இருக்கு. டெட்டார்ஸ் இப்போ வந்து டெட்டார் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, ஃபைனல் அக்கௌண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, ஸ்டாக் அண்ட் டெட்டார் சிஸ்டம் இருக்கு, ஹோல்சேல் பிரான்ச் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெட்டார் சிஸ்டம், இது மோஸ்ட்டாக வந்து ஸ்மால் பிரான்ச்சஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல, ஈச் பிரான்ச்சுக்கும் ஒரு செப்பரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். அந்த ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் பர்டிகுலர் அக்கௌண்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து திருச்சினா திருச்சி அக்கௌண்ட், சென்னைனா சென்னை அக்கௌண்ட். அந்த திருச்சிக்கும் சென்னை அக்கௌண்ட்டுக்கும் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் சேல்ஸ் நடந்தால் திருச்சி அக்கௌண்ட், சென்னையில் சேல்ஸ் நடந்தால் சென்னை அக்கௌண்ட், அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரி பிரான்ச்சுக்கு நடக்கிற டிரான்சாக்ஷனையும் அந்தந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? திருச்சி சேல்ஸ் திருச்சி அக்கௌண்ட், சென்னை சேல்ஸ் சென்னை அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து ஸ்மால் பிரான்ச்சஸில் நடக்கும். ஓகேவா? இதுதான் டெட்டார் சிஸ்டம். அடுத்து ஃபைனல் அக்கௌண்ட் சிஸ்டம். ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவான், ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அதுதான் ஃபைனல் அக்கௌண்ட் சிஸ்டம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் வந்து என்ன சொல்ல, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, எங்கேருந்து குட்ஸ் வந்திருக்கு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, அந்த குட்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு விற்றாங்க, எவ்வளோ எக்ஸ்பென்ஸு, எவ்வளோ ரெவன்யூ, எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ லாஸ், இதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்ல, போஸ்ட் டிரான்சாக்ஷன் அந்த ஹோல் இயரோட அசெட் லைபிலிட்டி கணக்கு எவ்வளோ, அதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்டு. இந்த மாதிரி ஹோல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. திருச்சி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், சென்னை ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபைனல் அக்கௌண்ட் சிஸ்டம். அடுத்து ஸ்டாக் அண்ட் டெட்டார் சிஸ்டம். ஆல்ரெடி என்ன சொல்ல, டெட்டார் சிஸ்டம் இருக்குல்ல, அதோட சேர்த்து ஸ்டாக்கு கணக்கையும் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து திருச்சி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் திருச்சி அக்கௌண்ட்ல வரும். அதே திருச்சி அது வந்து வெறும் டெட்டார் சிஸ்டம். அந்த டெட்டார் சிஸ்டமோட சேர்த்து இப்போ திருச்சி அக்கௌண்ட்ல எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, திருச்சி பிரான்ச்ல எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, எவ்வளோ ஸ்டாக் வந்துச்சு, எவ்வளோ ஸ்டாக் போச்சு, என்ன ரீசனுக்காக போச்சு, இந்த மாதிரி ஸ்டாக் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்லாம் இருக்குல்ல, ஸ்டாக் ரிலேட்டட் அக்கௌண்டிங்லாம், அதையும் மற்ற டிரான்சாக்ஷனையும் சேர்த்து ஸ்டாக் அண்ட் டெட்டார் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டமாக கொண்டு வரும். ஓகேவா? ட்ரிச்சி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், ஸ்டாக் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், ட்ரிச்சி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் இன்க்ளூடிங் ஸ்டாக் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். ஓகேவா? அதுதான் ஸ்டாக் அண்ட் டெட்டார் சிஸ்டம். அடுத்து ஹோல்சேல் பிரான்ச் சிஸ்டம். ஏன்னா இது வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல, ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஹோல்சேலர்ஸ்க்கும் தன்னோட குட்ஸை சப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு. ஏன்னா ஆவினுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? சென்னையில் ஆவினுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஆஹ் இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது ஆவினுக்கு, நம்ம லைப்ரரியில். அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி பஸ் ஸ்டாண்டில் ஆவின் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து பிரான்ச்சு. அதை தவிர்த்து இப்போ என்ன பண்ணுவான், டைரக்டாக எல்லா பிரான்ச்சுக்கும் கொடுப்பான். அதே சமயத்தில் அடையாறில் ஒரு ஹோல்சேல் ஆள் இருப்பார், அப்புறம் மாம்பழத்தில் ஒரு ஹோல்சேல் ஆள் இருப்பார், அதுக்கப்புறம் அம்பத்தூரில் ஒரு ஹோல்சேல் ஆள் இருப்பார், தாம்பரத்தில் ஒரு ஹோல்சேல் ஆள் இருப்பார், பிராட்வேல ஒரு ஹோல்சேல் ஆள் இருப்பார். ஓகேவா? அந்த ஹோல்சேல் வியாபாரிங்க ஒரு 6-7 பேர் ஹோல் சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, பிரான்ச்சஸை தவிர்த்து. அந்த ஹோல்சேலர்ஸ்க்கும் இந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டாக்கு போகும். ஓகேவா?
ஆனா பிராண்ட்ஸுக்கு எவ்வளோ ரேட்ல கொடுக்குறாரோ அதே தான் ஹோல்சேல் வியாபாரிகளுக்கும் கொடுப்பாரு. ரேட்ல சேஞ்சஸ் இருக்காது. இதுதான் ஹோல்சேல் பிராண்ட் சிஸ்டம். ஓகேவா? ம். இதுக்கெல்லாம் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் எப்படி? ஃபர்ஸ்ட் பிரான்ச்சோட எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் வந்து பிரான்ச்சோட பெரிய பெரிய எக்ஸ்பென்சஸ். ஏன்னா வந்து பர்ச்சேஸு, சேல்ஸு, இந்த மாதிரி பெரிய எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ஹெட் ஆஃபீஸ் அதெல்லாம் பார்த்துக்கும். சின்ன சின்ன பெட்டி எக்ஸ்பென்சஸ் இருக்கு தெரியுமா? அதாவது வந்து குட்ஸை கொண்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு, விற்கிறதுக்கான செலவு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜுக்கான செலவு, இந்த மாதிரி குட்டி குட்டி செலவுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பெட்டி கேஷ் புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ரெவன்யூவில் கழிச்சுக்கிட்டு மிச்ச ரெவன்யூவை தான் பிரான்ச்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இது அவ்வளோதான் இருக்குது அதில். அடுத்து குட்ஸ் அண்ட் டிரான்சிட் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டோம். ரெண்டாவது இது குட்ஸ் அண்ட் டிரான்சிட். அதுக்கப்புறம் இந்த இந்த குட்ஸ் அண்ட் டிரான்சிட்டுங்கிறத என்ன சொல்ல, ஒரு குட்ஸு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹெட் ஆஃபீஸ் டு பிரான்ச்சோ, பிரான்ச் டு ஹெட் ஆஃபீஸோ. அதெல்லாம் என்னென்ன குட்ஸு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன், ஆப்வியஸ்லி ஸ்டாக் டெப்ரிசியேஷன் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரெடிட் சேல்ஸு. கிரெடிட் சேல்ஸ்னா என்ன? இப்போ கிரெடிட் சேல்ஸ்னா ஒரு என்ன சொல்ல, எல்லா சமயமும் அதனால எல்லா பிரான்ச்சும் கேஷ்ல விற்க முடியாது. சில சமயம் கிரெடிட்ல விற்கிற சூழ்நிலை வரலாம். கிரெடிட்ல விற்கிற சுச்சுவேஷன் வந்தாலே டெட்டார் இருப்பாரு. டெட்டார் இருந்தாலே பேட் டெட் இருக்கும், பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் இருக்கும், டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார் இருக்கும், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்க கான்சிக்வன்சஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணோம். அதுதான் வந்து அப்போ இன்னொரு அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணும். என்னதான் பிரான்ச்சை வந்து நீ டிபெண்டாகவே வச்சிருந்தாலும் அந்த பிரான்ச்சுக்குன்னு தேவையான ஃபிக்ஸட் அசெட்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா வந்து கஸ்டமர் எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக வராங்க, உட்கார்றதுக்கு இடமே இல்லை. ஸோ ஃபர்னிச்சர் வாங்கி போடணும். வாங்கி போடு, ஃபர்னிச்சர், சேரு, ஸ்டூல்லாம் வாங்கி போடு. அதுக்கப்புறமா வந்து இது, அது பேர் என்ன, ஆஹ், நீ வந்து பிரான்ச்சு வந்து என்ன சொல்ல, பிரான்ச்லேருந்து நீ டோர் டெலிவரி சர்வீசஸ்லாம் இருக்கு. அந்த ஹோல் கம்பெனி வந்து டோர் டெலிவரி சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கு பிரான்ச்சுக்கு ஒரு வண்டி வேணும். வண்டி வாங்கி போடு. இந்த மாதிரி ஃபிக்ஸட் அசெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவில்ல. இப்போ ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த அசெட்டுக்கு வந்து ஒரு டெப்ரிசியேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து ரிப்பேர்ஸ் நடக்கும். இந்த மாதிரி வேரியஸ் அசெட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனையும் வந்து நீ இது பண்ணுவ. அதுவே அந்த அசெட் வந்து பாழாகி போச்சு கம்ப்ளீட்டாக, என்ன சொல்ல, நல்லா டெப்ரிஷியேட் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு தான் அது உயிரோட இருக்குன்னா அந்த அசெட்டை நீ விற்கலாம். அதுவும் பிரான்ச்சுக்கு உரிமை இருக்கு, அந்த அசெட்டை விற்கலாம். அதையும் நீ வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே வந்து எதுக்கு கீழே தெரியுமா வருது? இண்டிபெண்ட் பிரான்ச்சுக்கு கீழே வருது. டிபெண்டன்ட் பிரான்ச் சின்னதாக இருந்தது, இப்போ இண்டிபெண்டன்ட் பிரான்ச் எல்லாம் வந்து எவ்வளோ பெருசாயிருச்சு பார்த்தியா? அடுத்து இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தட். அதாவது என்னன்னா, என்ன சொல்ல, ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு குட்ஸை சப்ளை பண்ணுறான். ஓகேவா? யூஸ்வலாக 100 ரூபா ஒர்த் ஆஃப் குட்ஸு. ஓகேவா? அந்த குட்ஸுக்குன்னு ஆனால் ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்கும், அந்த குட்ஸுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கும். இப்போ 100 ரூபா இருக்கிற குட்ஸு நாளைக்கு 120 ரூபாயா கூட மாறலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ். கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்லாம் இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், முன்னாடிலாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிபியூ ஒன்று இருக்குது, பிரான்ச்சுக்கு நீ சிபியூ அனுப்புகிற, இப்போ 100 ரூபா இருக்குது, நாளைக்கு 120 ரூபா வரலாம். ஆனால் வருமா வராதான் தெரியாது, ஆனால் வரலாம். அதுக்கு ஒரு இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். ஓகே, 10%, 20% இன்ஃப்ளேஷன் ஆகலாம். அந்த இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜையும் நீ காஸ்ட்டுக்குள்ள, அதாவது 100 ரூபாங்கிறத 120 ரூபான்னு நீ கணக்கு எடுக்கிற. ஓகேவா? அந்த 120 ரூபாங்கிறத நீ கணக்கு எடுத்துட்டு பிரான்ச் மேனேஜர் என்ன பண்ணுவாரு? 120 ரூபாய்க்கு விற்பாரு. ஓகேவா? பிரான்ச் மேனேஜர் அது இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் இதுதான்ப்பா, நார்மல் ப்ரைஸோட நாங்கள் ஃபியூச்சரோட இன்ஃப்ளேஷன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி 100 ரூபான்னு விற்கிறதுக்கு பதிலாக 120 ரூபாய்க்கு விற்கிறோம், பில்லுலேயும் இதாக இருக்கு அப்படின்னு சொல்லி விற்கிறாரு மேனேஜர், விற்பாரு. ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்ல, கஸ்டமருக்கு
நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிற இன்ஃப்ளேஷனை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி 100 ரூபா ப்ராடக்டை 120 ரூபாய்க்கு ஏற்றினோம் அப்படின்லாம் வந்து கஸ்டமர்கிட்ட மேனேஜர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? எம்ஆர்பி 120ன்னு போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ரீசன் மேனேஜருக்கு தெரியும், கம்பெனிக்கு தெரியும், ஃப்யூச்சரில் இன்ஃப்ளேஷன் வரப்போகுது. ஸோ நம்ம இப்போ விலையை ஏற்றி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 120 ருபீஸ் விலையை ஏற்றி விற்றுருவாங்க. ஒரு சீக்ரஸி மெயின்டைன் பண்ணும் மேனேஜர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த 120 ரூபான்னு ஏற்றி வைக்கிறதுக்கான ரீசன் என்ன? மேனேஜரோ இல்லை மற்ற எம்ப்ளாயீஸோ கம்பெனிக்கு எதிராகவே வேற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நமக்கு தெரியுது இந்த மாதிரி ஃபியூச்சரில் ரேட் ஏற போகுதுன்னு. இப்போ கம்பெனியே 120 ரூபாய்க்கு தான் விற்கணும்னு பில்லு போட்டு கொடுத்துருச்சு. இவன் வெளியே போய் 140 ரூபாய்க்கு விற்றாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ரேட்டு காஸ்ட்லியாக இருக்குது, 120 ரூபா இவன்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவன்ட்டே வந்துடுவாங்க. அந்த மேனேஜர்ஸும் எம்ப்ளாயீஸும் வந்து வெளியே போய் வித்துறக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக இந்த மாதிரி ப்ரைஸ் ஏற்றி வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்து, டு ஹாவ் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆன் ஸ்டாக். இந்த ப்ரைஸை வந்து ஏற்றி வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 120 ரூபாய்க்கு விற்கிறேன். ஓகேவா? ஆனால் யார் சொல்லி அந்த 120 ரூபாய்க்கு விற்கிறேன்? பிரான்ச்சாக டிசைட் பண்ணது கிடையாது. ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த ரீசனுக்காக ப்ரைஸ் ஏற்றி வச்சிருக்கான். மேனேஜருக்கு அதை இன்ஃபார்ம் மட்டும்தான் பண்ணியிருக்கான். ப்ரைஸ் ஏற்றுனத ஹெட் குவார்ட்டர்ஸ் தானே டிசைட் பண்ணுது. அந்த அத்தாரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் தானே இருக்கு. ஸோ ஸ்டாக்கோட கண்ட்ரோலும் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி அக்கௌண்டிங்குள்ளே கொண்டு வரலாம்? ஸ்டாக் வந்து என்ன சொல்ல, இப்போ வந்து இப்போ சேல்ஸ் நடக்கலன்னு வச்சுக்கோ. ஜனவரி டு பிப்ரவரி சேல்ஸ் நடக்கல. ஜனவரி ஸ்டார்டிங்கில் ஸ்டாக்கோட ரேட்டு 100 ரூபாயா இருந்துச்சு. பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் 120 ரூபாயா இருந்துச்சு. ரேட்டு மாறி இருக்கலாம், 100 ரூபாயிலேருந்து 120 ரூபாய்க்கு மாறி இருக்கலாம். ஆனால் நம்பர் ஆஃப் ஸ்டாக்கு ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? இப்போ ஸ்டாக்கோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் குட் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் மைனஸ் சேல்ஸ். இப்போ வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கு? ஆல்ரெடி போன வருஷத்து ஸ்டாக்கு, ஓப்பனிங் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஹெட் ஆஃபீஸ் கொடுத்த ஸ்டாக்கு. ஓகேவா? ஹெட் ஆஃபீஸோட கொடுத்த ஸ்டாக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆன சேல்ஸை மைனஸ் பண்ணோம். ஓகேவா? இந்த வருஷம் ஆன சேல்ஸை மைனஸ் பண்ணோம். ஓகே. இந்த கால்குலேஷன்லாம் போட்டீங்கன்னா ரிமைனிங் ஸ்டாக்கு இருக்கும். ரிமைனிங் ஸ்டாக்கு கால்குலேட் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து சும்மா இன்வாய்ஸ் சிஸ்டம். இதெல்லாம் வந்து இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தடு. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீ ரொம்ப போட்டு மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து ஃபைனல் அக்கௌண்ட் சிஸ்டம். என்ன ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னா என்ன? ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, நான் சொன்ன மாதிரி தான். ஓகேவா? ட்ரேடிங் அக்கௌண்ட்னா குட்ஸு எங்கேருந்து கிடச்சிது, நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோமா இல்லை வேறு பர்ச்சேஸ் பண்ணோமா? ஓகேவா? அதுக்கான செலவுகள். அதுக்கப்புறம் குட்ஸை வந்து கடைக்குள்ளே வைக்கும்போது, இப்போ ஃபேக்ட்ரியிலேருந்தோ இல்லை வேர்ஹவுஸ்லேருந்தோ கடைக்கு கொண்டு வரும்போது ஆகிற செலவுகள். அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான செலவுகள். இப்போ யார் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணது, அதுக்கப்புறமா வந்து நடந்த சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன்ஸு, நமக்கு ஆன மற்ற செலவுகள், நமக்கு கிடைச்ச மற்ற இன்கம், இதெல்லாம் வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஓகே. அதுவே நமக்கு இருக்கிற அசட்டு, லைபிலிட்டி, இதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். அதை எப்படி பிரிச்சிருக்கேன் பாரு. பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டு அசட்டு, பிரான்ச் டெட்டர் அக்கௌண்ட்டு அசட் அக்கௌண்ட்டு, இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ளே வந்துடும். பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு. ஓகேவா? இதெல்லாம் ரீவேல்யூவேஷனுக்குள்ளே வந்துடும். இதுதான் மெயின் ஃபைனல் அக்கௌண்ட்ஸு. பிரான்ச்சோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ஓகேவா? பிரான்ச்சோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு.
அதுக்கப்புறம் பிரான்ச்சுக்கு எவ்வளோ குட்ஸ் சென்ட் பண்ணமோ அதோட அக்கௌண்ட். ஓகேவா? அதெல்லாம் வந்து லைக் என்ன சொல்ல, அன்ஷேர் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா வந்து என்ன சொல்ல, வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். குட்ஸை வந்து பிரான்ச்சுக்கு சென்ட் பண்ணிட்டோம், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு தெரியும். சேல்ஸுக்கு என்னன்னு தெரியும். சேல்ஸ்னா என்ன சொல்ல, சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்டு, ஆர் சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டார் அக்கௌண்ட்டு. ஓகேவா? அது டெட்டாருக்கு பதிலாக பிரான்ச் ஸ்டாக்னு போடுறோம். ஓகேவா? டெட்டாருக்கு பதிலாக பிரான்ச் ஸ்டாக் அப்படின்னு போடுறோம். அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸை வந்து பிரான்ச் டெட்டார்ஸ்ன்னு போட்டுக்கிறான். அடுத்து டிஸ்கவுண்ட் அலோடு, டிஸ்கவுண்ட் அலோடு, அதுக்கப்புறம் ஆன எக்ஸ்பென்ஸு, இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எல்லாமே வந்து யூஷுவல் ட்ரீட்மெண்ட் தான். இப்போ எக்ஸ்பென்சஸ்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, எக்ஸ்பென்சஸ், ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ் வந்து டெபிட் சைடு. ஸோ எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட், பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட்டு டு, எங்கேருந்து எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுவேன், கேஷ்லேருந்து எக்ஸ்பென்ஸ் கொடுப்பேன் ஆர் பேங்க்லேருந்து எக்ஸ்பென்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். இதெல்லாம் யூஷுவல் ட்ரீட்மெண்ட் தான், இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஹோல்சேல் அண்டு ரீட்டைல் ப்ராஃபிட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது பார்த்துட்டோன்னா பிரான்ச் அக்கௌண்ட் தான் ஏறி முடிச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஹெட் ஆஃபீஸ் வந்து ரீட்டைலில் வந்து சேல்ஸ் பண்ணும். ரீட்டைல்லாம் என்ன சொல்ல, வீதிக்கு வீதி கடை வச்சு சேல்ஸ் பண்ணும். ஓகேவா? அதை வந்து அந்த குட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அந்த கடைகளுக்கெல்லாம் போய் சேரும். ஈச் அண்ட் எவ்ரி பிரான்ச், அதாவது வீதிக்கு வீதி பிரான்ச் இருக்கும்னு சொன்னால, அந்த ஈச் அண்ட் எவ்ரி பிரான்ச்சுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் குட்ஸை தருவாங்க. ஓகேவா? இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ்னா பிரான்ச்சுக்கு 100 ரூபா ஒர்த் ஆஃப் குட்ஸு 110 ரூபாய்க்கு போகும். அதுக்கப்புறமா பிரான்ச் அந்த 110 ரூபாய்க்கு குட்ஸை வாங்கி 150 ரூபாய்க்கு விற்பான். 110 ரூபாங்கிறது ஹோல்சேல் ப்ரைஸு, 150 ரூபாங்கிறது ரீட்டைல் ப்ரைஸு. இப்போ வந்து குட்ஸோட வேல்யூ 100 ரூபா, 110 ரூபா ஹோல்சேல் ப்ரைஸு. ஹோல்சேல் ப்ராஃபிட் எவ்வளோ? 10 ரூபா. இதுவே வந்து 110 ரூபா, 110 ரூபாய்க்கு பிரான்ச் வாங்கியிருப்பான், 150 ரூபாய்க்கு பிரான்ச் விற்றுருப்பான். 150 மைனஸ் 110, 40 ரூபா. 40 ரூபாங்கிறது ரீட்டைல் ப்ராஃபிட். ஓகேவா? புரிஞ்சுதா? இதை தான் வந்து ஹோல்சேல் ப்ராஃபிட், ரீட்டைல் ப்ராஃபிட்னு சொல்கிறோம். ஹெட் ஆஃபீஸ் வந்து குட்ஸு, இப்போ அதான் குட்ஸை வந்து 100 ரூபாய்க்கு ஹெட் ஆஃபீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஓகேவா? பிரான்ச்சுக்கு ஹோல்சேல் ப்ரைஸாக 110 ரூபாய்க்கு விற்கிறான். 110 ரூபாய்க்கு விற்கிறான். குட்ஸோட வேல்யூ 100 ரூபா, ஹோல்சேல் ப்ரைஸு 110 ரூபா. அந்த எக்ஸஸாக இருக்குல்ல அந்த 10 ரூபா, அது வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு ஹோல்சேல் ப்ராஃபிட்டாக போகும். ஓகேவா? இப்போ அதுவே ரீட்டைல் பிரான்ச்சஸ்லாம் வாங்கிட்டான், 110 ரூபாய்க்கு வாங்கிட்டான், 150 ரூபாய்க்கு ரீட்டைல் ப்ரைஸாக விற்கிறான். 150 ரூபா ரீட்டைல் ப்ரைஸ், வாங்கினது 110, 150 மைனஸ் 110, 40 ரூபா அவனுக்கு லாபம். அந்த 40 ரூபா லாபம் ரீட்டைல் ப்ராஃபிட்ஸ். இதுதான் வந்து பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கான தியரி. அதுக்கப்புறம் ஒரு தாட்டி நீ கண்டிப்பாக சம்மரியை பார்த்துக்கோ, கீவேர்ட்ஸு பார்த்துக்கோ, அவ்வளோதான். கொஸ்டின்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் இருக்கு. டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்போ ரொம்ப சின்ன கான்செப்ட் தான் போல. இதுக்கப்புறம் சம்முக்கு போயிட்டான். ஓகே, தியரி மட்டும் சொல்லிடுறேன் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங்க்கு. ஓகே.
டிபார்ட்மெண்ட் அக்கௌண்டிங்கான கான்செப்ட் என்ன? ப்ரீவியஸாக வந்து பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கான கான்செப்ட் பார்த்தோம். இப்போ ஒரு ஒரு கம்பெனியில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, புரியுதா? இப்போ பிரான்ச் எப்படி ஒரு ஒரு பிரான்ச்சோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பிரான்ச் பார்த்தோமோ, அது டிபார்ட்மெண்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அக்கௌண்டிங் தான் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்டிங். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் பேஸ்ட் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ரிசல்ட்டை இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகே, அப்படி கம்பேர் பண்ணும்போது எப்படி கம்பேர் பண்ணுவோம்? அவனை 2016 எடுத்து இவனை 2017 எடுத்துலாம் கம்பேர் பண்ணுது. ரெண்டு பேரோட 2016 பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டு போன வருஷத்தோட அவன் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணான், இந்த டிபார்ட்மெண்ட்டு போன வருஷத்தோட என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணான், அதெல்லாம் வந்து பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் அக்கௌண்டிங் வச்சு அந்த ரெஸ்பெக்டிவ் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணலாம். ஓகே, இவன் பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருந்திருக்கு, இவன் பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருந்திருக்கு, ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கு. ஓகே, பர்ஃபார்மன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், ஈச் டிபார்ட்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸில் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு செட் ஆஃப் பாலிசிஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, இவனுக்கு இந்த மாதிரி பாலிசி கொடுப்போம், இவனுக்கு இந்த மாதிரி பாலிசி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் பாலிசிஸ் ஃபார்ம் பண்ணி பிஸ்னஸ் இப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ்னால பிஸ்னஸ் இப்படி இருக்கு, அவன் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல நல்ல பாலிசிஸை உள்ளே கொண்டு வராங்க. பிஸ்னஸ் இப்படி விரிஞ்சிரும். ஓகே, இப்படி விரிஞ்சிரும். அந்த மாதிரி வெளியேறதுனால பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுங்கிறது பிஸ்னஸ் எப்பயுமே ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ இந்த பாலிசிஸை இவன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணான், அவன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணான். இவனால இந்த டிபார்ட்மெண்ட்னால 10% growth, இவனால 8% growth. மொத்த ப்ராஃபிட்ல வந்து இவனுக்கு ஒரு 20%, 8% growth காமிச்சவனுக்கு 20% ப்ராஃபிட், 10% growth காமிச்சவனுக்கு 30% ப்ராஃபிட். அது அவனோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிவார்டு தரணும். ஓகேவா? இந்த மாதிரி ரிவார்டு தரதுனால என்ன ஆகும்? ஓகே, அவன் நம்மளோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், அவனுக்கு நிறைய ரிவார்டு போயிருக்கு, நம்மளும் இனி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகே, பேசிஸ் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஓகேவா? இவங்க எல்லாருக்குமே ஒரு காமன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே ஒரு சில காமன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல, ஒரு ம், 4 ரூமில் வச்சு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டை நடத்த முடியாது. ஏக்கர் கணக்கில் நிலம் வேணும். ஓகேவா? அதுவே அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக ஒரு 4 ரூம்குள்ளே வச்சு முடிச்சிடலாம். அதுக்கெல்லாம் சின்ன கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும். ரெண்டுமே என்ன சொல்ல, கம்பெனியில் இருக்க வேண்டிய முக்கியமான டிபார்ட்மெண்ட் தான். மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் தான். அதே சமயத்தில் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் தான். யோசிச்சுவாரு. ஆனால் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேற வேற ரூம் சைஸ் தேவைப்படுது. அதனால ஒரு ஒரு ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெண்ட் எவ்வளோ, ரேட் எவ்வளோன்னு பேசணும். இப்போ அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் 10,000 தான் ரெண்ட் தரேன்னு வச்சுக்கோ, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் ரெண்ட் தரணும். அதுக்கப்புறம் பிளான்ஸ் அண்ட் மிஷினரிக்கான ரிப்பேர் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா டே டு டே மேனுஃபேக்சரிங் நடக்குது. இங்கே வெறும் கம்ப்யூட்டரை மெயின்டைன் பண்ணுறது தான். அதுதான் ஒரு மிஷினை மெயின்டைன் பண்ணுறதோட கம்ப்யூட்டரை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. இப்போ லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டு காலங்காத்தால வேலை பார்த்தாங்கன்னா சூரிய ஒளியில் கூட வேலை பார்த்துட்டு ஈவினிங் போல் மேனுஃபேக்சரிங் முடிச்சுப்பாங்க. இதுவே அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்னா என்ன சொல்ல, பகல் நேரத்தில் பண்ணால் போதும்ன்றலாம் கிடையாது. சடனாக நைட் எமர்ஜென்சி வரும். நைட்டு நேரத்தில் வந்து சில அக்கௌண்ட்ஸை முடிக்கிறதுக்கான நீடு வரும். எமர்ஜென்சி இல்லாட்டியுமே நாளைக்கு அக்கௌண்டிங்லாம் சப்மிட் பண்ணணும், நாளைக்கு வந்து ஃபினான்ஷியல் இயர் முடிகிற மாதிரி இருக்கும், ஸோ அக்கௌண்டிங்லாம் க்ளோஸ் பண்ணணும். ஸோ நைட்டு நேரமும் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால லைட்டிங் வந்து கொஞ்சம் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறையா செலவாகும். ஸோ அந்த மாதிரி ப்ரொபோஷனாக ஒரு ஒரு எக்ஸ்பென்ஸும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸு
மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா மிஷின்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டியில் ரன் ஆகும். மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஜாஸ்தி எலக்ட்ரிசிட்டி ஸ்பெண்ட் ஆகும். அதனால இதுக்கு இவ்வளோ ஒதுக்கணும். இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஜாஸ்தி தேவைப்படும். அதுக்கப்புறம் மேனேஜரோட சேலரி கண்டிப்பாக வந்து அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, மோர் ஆர்லெஸ் ஒரே மாதிரி மேனேஜரோட சேலரி தான் இருக்கும். டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்யூட்டர்ஸ்க்கு பெரிய லெவல் டெப்ரிசியேஷன் இருக்காது. நீ அந்த ஒரு கம்ப்யூட்டர் ஒன்ஸ் வாங்கி போட்டீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் ஓடும், நல்லாவே ஓடும்னு வச்சுக்கோ. ஓகேவா? அதுவே மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷன்லாம் எப்போ எப்படி ஆகும்னே சொல்ல முடியாது. அடுத்து இன்டர் டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபர்ஸ். இப்போ எஸ் ஒருத்தன் இருக்கான். என்ன சொல்ல, அவன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறான். அவன் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல நல்லா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர்வைசராக இருக்கான்னு வச்சுக்கோ. அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல பயங்கரமாக சூப்பர்வைஸ் பண்ணுவான். பயங்கரமாக சூப்பர்வைஸ் பண்ணுவான். எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு செய்வான். அவன் ஆனால் அந்த வேலையை செய்யும் போதே இன்னொருத்தனையும் அவனை மாதிரியே வளர்த்து விட்டான். இப்போ என்ன பண்ணான், இந்த இன்னொருத்தன் பேர் ஆறுன்னு வச்சுக்கோ. எஸ் வந்து ஆரை நல்லா வளர்த்து விட்டான். இப்போ ஆறும் எஸ்ஸும் ஒரே மாதிரி வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஆறும் எஸ் தான் ஒரே மாதிரி தானே வேலை பார்க்குறாங்க. ஆறு வந்து அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டோம். எஸ்ஸை தூக்கி மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் போடுவோம்னு சொல்லிட்டு எஸ்ஸை மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விட்டுருவாங்க. ஓகேவா? அப்படி மாற்றிட்டா என்ன ஆகும், அவன் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்லேயும் அதே பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வருவான். இந்த மாதிரி இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்கும். இது வந்து மனுஷங்களை பொறுத்த வரைக்கும். அதுவே குட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அண்ணா லைப்ரரியை எடுத்துக்கோயேன். இப்போ வந்து 8th ஃப்ளோரில் வந்து நியூஸ் பேப்பரை பைண்ட் பண்ணுற செக்ஷன் இருக்கும். அங்கே A4 ஷீட்டு சார்ட்டு எல்லாமே இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒருத்தன் மெம்பர்ஷிப் போட வரான்னு வச்சுக்கோ. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒருத்தன் மெம்பர்ஷிப் போட வரான், அண்ணா லைப்ரரியில் மெம்பர்ஷிப் போட வரான். அவன் வந்து என்ன சொல்ல, அவனுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தரணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தீர்ந்து போச்சு. ஸோ ஒரு A4 ஷீட்டில் தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் பண்ணி தருவாங்க. இப்போ வந்து A4 ஷீட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆப்வியஸ்லி இருக்காது. 8th ஃப்ளோரில் அந்த நியூஸ் பைண்டிங் செக்ஷனில் A4 ஷீட் இருக்கும். இவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணுறாங்க, சார் உங்கள் இதில் தான் நிறையா A4 ஷீட் இருக்கும்ல, இங்கே ஒருத்தன் அப்ளிகேஷன் போடணுங்கிறான். நீங்கள் அந்த ஒரு A4 ஷீட்டை கொடுத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அப்ளிகேஷன் போட்டுருவான், மெம்பர்ஷிப்பாக அவனுக்கு கொடுத்துடலாம், நம்ம ரெவன்யூ இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு 8th ஃப்ளோரில் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 8th ஃப்ளோர் என்ன பண்ணுவோம், அவன்கிட்ட இருக்கிற A4 ஷீட்லாம் கீழே கொடுத்து விடுவான். ஸோ இந்த மாதிரி இன்டர் டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபரும் இருக்கும். ஓகேவா? இப்போ அது இது நான் A4 ஷீட்டு சொன்னேன். இதுவே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஒருத்தன் என்ன சொல்ல, ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணும், இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு இன்னொரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஏ சட்டையை மேனுஃபேக்சர் பண்ணுறான், டிபார்ட்மெண்ட் பி பேண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறான். ஆனால் சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் காட்டன் தானே. இப்போ பியில் வந்து பேண்ட்டை பயங்கர ஃபாஸ்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணி இது பஞ்சு தீந்து போச்சு. ஓகே, பஞ்சு தீந்து போச்சு. ஆனால் டிபார்ட்மெண்ட் ஏல ஷர்ட்டை பொறுமையாக மேனுஃபேக்சர் பண்ணுறான். ஓகேவா? அதனால ஒரு 50% பஞ்சு தான் டிபார்ட்மெண்ட்ல தீர்ந்துருக்கு. இவன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றான், கிட்டேருந்து ஒரு காவாசி பஞ்சை வாங்கிட்டு டிபார்ட்மெண்ட் பேண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்டர் டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்கும். ஒரு ஸ்டாக்கை ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தர்றது. ஓகேவா? அதுக்கு வந்து என்ன சொல்றான், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு குட்ஸ் கிடைக்குதோ அவன் டெபிட் சைடு, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு குட்ஸ் போகுதோ அவன் கிரெடிட் சைடு. அவ்வளோதான். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து ஜேர்னலு, ட்ரையல் பேலன்ஸு, இதெல்லாம் வந்து நீ பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே டிபார்ட்மெண்ட் அக்கௌண்டிங்கில் தியரி கிடையாது. சம்மரி பார்த்துக்கோ, கீவேர்ட்ஸ் பார்த்துக்கோ, அவ்வளோதான். இது யூனிட் 3, ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம். ஓகே, நான் பிஃபோர் இதை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு 5-10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு வரேன். வீடியோ பாஸ் ஆயிரும். ஸோ டோன்ட் வரி, நான் பிரேக் எடுக்கிறதெல்லாம் உனக்கு வீடியோவில் காமிக்க மாட்டேன். ஸோ ஹாய். அப்புறம், நல்லா இல்லை.
நார்மலாக மாற்று. எஃப் at tan tan. ஓகே, நார்மலாக மாறிட்டோம். இப்போ ஒரு இதை வச்சுப்போமா? ஆ, ஓகே, நைஸ் நைஸ். வேண்டாம், இது கூட ஓகே. யா, வாழ்க்கையில் ஒரு ஏஜென்ட் அப்படி வச்சுப்போம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ லைக் திஸ். இப்போ யூனிட்டு 3 வரைக்கும் வந்துட்டோம். ரெண்டு அப்படி தெரியுதா? யூனிட்டு 3 ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து எவ்வளோ தேதி பார்த்துருவோமா? இதில் பாதி இது தியரி ஏதாவது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஸோ அண்ட் ஸோ மெத்தட்ஸ். ஆனால் ஹையர் பர்ச்சேஸ் என்ன பர்பஸ்க்கு, அது எதுக்கெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் அதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் பாருங்க. ஓகே, இதுதான் அக்கௌண்டிங் ஃபார்மேட்டு. ஏன்னா புக்லேயே இருக்குது. ஃபார்மேட்டுங்கிறது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. ஓகேவா? நான் ஃபஸ்ட் இதுலேயே அந்த ஃபார்மேட்லாம் நிறைய சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். பட்டு ஃபார்மேட்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. மற்ற பிற லெசன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு லெசனில் உன்னால் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும், அந்த ஃபார்மேட்லாம் தெரிஞ்சுட்டா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், ஒரு 4-5 மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் ஃபார்மேட் சொன்னேன். இதிலலாம் நான் ஃபார்மேட் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா வந்து தியரிஸை மட்டும் நான் சொல்கிறேன். நீ தியரிஸை வச்சு இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்க. ஓகே, அதெல்லாம் மெத்தட், இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் இதெல்லாம் நான் சொல்லி தரணுங்கிற தேவையில்லை. ஜஸ்ட் ஐ will explain you with theory. I don't want to push your mind with too much of information. இதில் மெயினாக ஹையர் பர்ச்சேஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் சர்டன் டெஃபனிஷன்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன். ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு. ஓகே, இப்போ ப்ரெசண்டாக கஸ்டமர் டிரைவன் எக்கானமி தான். ஓகேவா? கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ஒரு கம்பெனியோட வேலை. ஓகேவா? இப்போ பல கம்பெனிஸ் இருக்குது, கஸ்டமர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்காங்க. கஸ்டமர் பேஸ் எல்லாம் பிடிக்கணும். அதுக்கு கட் த்ரோட்டான காம்படிஷன் இருக்கு. ஓகேவா? அவங்களுக்கு வந்து நெக் டு நெக், இந்த கம்பெனியா இந்த கம்பெனியா இந்த கம்பெனியா இந்த கம்பெனியா இந்த கம்பெனியா, யார் பெட்டர் யார் பெட்டர் யார் பெட்டர்னு காம்படிஷன், கட் த்ரோட் காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கு. இப்போது கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணணும். ஆல்ரெடி அட்ராக்ட் பண்ண கஸ்டமர்ஸை நம்ம பிடிச்சி ரீட்டைன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு சில டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. Higher purchase and installment system are the strategies adopted by organization to attract customers. Higher purchase and installment system. Higher purchase and okay, first. Through these systems, organization attracted middle and lower class customers. Okay, middle and lower class customers இப்படி attract பண்ணிடுறாங்க. சேல்ஸ் வந்து லார்ஜ் எக்ஸ்டென்ட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறாங்க. ரிச் மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணி சேல்ஸை விரிவுபடுத்துறாங்க. ஓகே, கஸ்டமர்ஸும் வந்து போல இந்த சிஸ்டமில் பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். லாட் ஆஃப் ஐட்டம்ஸை வாங்கி போடலாம். லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் இருந்தாலுமே நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி போடலாம். ஃபர்தர் தீஸ் சிஸ்டம்ஸ் எனேபிள் த கஸ்டமர்ஸ் டு பை ஈவன். ஏன் டெலிவிஷன் ரெஃப்ரிஜரேட்டர்லாம் இப்போ நினச்சா
உன்னால வாங்க முடியுமா? டெலிவிஷன் இருக்கு, சிங்கிள் கேஷ் கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. என்னால் வாங்க முடியுமா? சிங்கிள் கேஷ் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஆனால் இந்த சிஸ்டம்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகுது. எப்படி? ஆனால் எல்லார் வீட்லேயும் டெலிவிஷன் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு. இது வந்து ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு சிஸ்டம். ஓகேவா? இப்போ நீ ஒரு பொருள் வாங்கிட்ட, அது உன்கிட்ட காசு இருக்கு. தக்காளி வாங்குற, வெங்காயம் வாங்குற, காசு இருக்கு, வாங்கி போடுற. ஆனால் இப்போ உன்னால வாங்கவே முடியாது. வெயில் அடிச்சு தள்ளுது. ஆனால் உனக்கு ஏசி வேணும். ஆனால் ஏசி லட்சக்கணக்கில் சொல்கிறான். நீ 10 மாதம் சேர்த்து வச்சாதான் 1 லட்சம் சேரும். ஓகேவா? ஆனால் அந்த 10 மாதம் நீ சேர்த்து வைக்கிறதுக்குள்ள இந்த 2 மாதம் வெயிலில் வந்து செத்துரும். நோ காஸ்ட் இஎம்ஐன்னு ஒன்று இருக்கு. மாதம் மாதம் இவ்வளோ தவணை கட்டி இஎம்ஐல நீ ஏசி வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போ நீ இந்த 2 மாதம் ஏசியை நல்லா என்ஜாய் பண்ணிடு. 10 மாதம் வந்து ஏசிக்கான தேவை. 2 மாதம் தாண்டி மிச்சம் 8 மாதம் ஏசிக்கான தேவை பெருசாக இருக்காது. இப்போ நீ என்ன பண்ணுற? அந்த 8 மாதத்துல இஎம்ஐ போட்டு அடைச்சிடுற. ஓகேவா? இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி உன்னால பொருள் வாங்கி வைக்க முடியும். ஓகேவா? அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறது. ஓகேவா? ஒரு அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி வச்சுப்பான். வச்சு யூஸ் பண்ணிப்பான். ஃப்யூச்சரில் இன்ஸ்டால் பண்ணுவான். இப்போ நான் வந்து இங்கே நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். என்னால் வீடு ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்க முடிஞ்சா? முடியல. 20% கையில் கேஷை ரெடி பண்ணிக்கிட்டு மிச்சம் 80% லோனாக தான் போட்டோம். ஆனால் அந்த லோனாக வந்து நாங்கள் போட்டதுனால என்ன ஆகும்? எங்களுக்கு அஃபோர்டே பண்ண முடியாட்டியும் ஒரு வீடு எங்கள் பேரில் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 இயர்ஸில் அந்த லோனையும் எப்படி இருந்தாலும் அடைக்க தான் போகிறோம். ஓகே. இந்த மாதிரி அடைச்சிட்டா கையில் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, டெட்டும் இருக்காது ஃப்யூச்சரில். ஓகேவா? ஹையர் பர்ச்சேஸுங்கிறது யுனைடெட் கிங்டமில் 19th century ஸ்டார்ட் ஆச்சு. கஸ்டமர்ஸ் கிட்ட கேஷ் இல்லாத சமயத்தில் ஒரு எக்ஸ்பென்சிவ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பேமெண்ட்டை கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டு அந்த ப்ராடக்டை கொடுத்துருவாங்க. அந்த ப்ராடக்டை கொடுத்துட்டு பேமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வாங்கிப்பாங்க. இது வந்து ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். என்ன சொல்ல, சில சமயம் குட்ஸை மந்த்லி ரெண்ட்டுக்கும் மந்த்லி மந்த்லி நீ ரெண்ட்டுக்கும் இது பண்ணிக்கலாம். ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து வாங்கணும்னுலாம் அவசியம் இல்லை. இப்போ நீ வந்து சென்னையில் ஒரு 1 வருஷம் இருக்க போகிறேன், நான் 1 வருஷம் இருக்க போகிறேன்னு வச்சுக்கோ. சென்னையில் 1 இயர் இருக்க போகிறேன். இப்போ வந்து நான் கரெக்டாக ஏப்ரல் மாதம் வரேன். எனக்கு ஏப்ரல் டு ஜூனு சென்னையில் வெயில போக்கணும். ஆனால் வந்து நான் அடுத்த சம்மருக்குலாம் நான் சென்னையில் இருக்க மாட்டேன். ஸோ ஏசி வாங்குறது வேஸ்ட்டு. எனக்கு ஏசி பண்ண தேவை இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 3 மாதத்துக்கு ஏசியை ரெண்ட் பண்ணுறேன். அவன் வருவான், ஏசியை இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பான். 3 மாதம் நான் ஏசி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏசியை கொண்டுட்டு போயிடுவான். இதனால எனக்கு என்ன பயன்? எனக்கு அந்த சம்மர் சீசன்லேயே ஏசியோட இருந்துட்டேன். ஏசி வாங்கணுங்கிற தேவை இல்லை. 3 மாதத்துக்கான ரெண்ட்டை நான் கொடுத்துட்டேன். இந்த ஹையர் பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட் இஎம்ஐலையும் உன்னை வாங்க அளவு பண்ணும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸையும் உன்னால் ரெண்ட்டும் பண்ணிக்க முடியும். 1 வருஷம் நான் சென்னையில் இருக்கணும்னா ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற தேவை கிடையாது. நான் வந்து ரெண்ட்டுக்கு போய்ப்பேன். ஓகேவா? அந்த வீட்டில் ரெண்ட்டில் இருந்துப்பேன். ஓகே. அதே சமயத்தில் ஒரு வீடை லீஸுக்கு எடுக்கிறது, 1 இயர்க்கு லீஸ்க்கு எடுக்கிறது, 2 இயர்ஸ்க்கு லீஸ்க்கு எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஹையர் பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட் உள்ள வரும். என்ன தெரியுமா? அஹ் என்ன சொல்ல, இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? ஒரு வீடு வாடகைக்கு போறேன். ஓகேவா? வீட்டோட வேல்யூ 1 கோடி. நான் என்ன பண்றேன்? மாசம் மாசம் 25,000 ரெண்ட் தரேன் அந்த வீட்டுக்கு. ஓகேவா? 25,000 அந்த வீட்டுக்கு நான் ரெண்டா தரேன். இப்போ மாசம் மாசம் 25,000 ரெண்ட் தரேன். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நான் அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கேன். பார்த்தா அந்த வீட்டோட வேல்யூ 1 கோடி வருது. நான் கட்டின ரெண்ட்டும் 1 கோடி தான் வருது. ஓகே. நான் தான் 1 கோடிக்கு ரெண்ட் கட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக ஓனர்கிட்ட போகிறேன். ஓனர், இந்த மாதிரி நான் 1 கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் உங்களுக்கு நான் ரெண்ட் கட்டியிருக்கேன். எனக்கு என்ன சொல்ல, இந்த வீட்டை தந்துடுறீங்களா? அந்த மாதிரி நான் வந்து ஓனர்கிட்ட கேட்கலாம். ஓனரும் வந்து ஓகே, நீ தான் ரெண்ட் இவ்வளோ 1 கோடி ரூபாய்க்கு தண்டியே இவ்வளோ வருஷம், அப்போ இந்த வீட்டை நீயே வச்சுக்கோன்னு ஓனர் தரலாம். ப்ராக்டிக்கலாக இது நடக்காது. ஆனால் இன் பேப்பர், இன் தியரி யூ கேன் என்ன சொல்ல,
பை த குட்ஸ், யூ கேன் பை த குட்ஸ். நீ ஓனர்கிட்ட கேட்டால் ஓனர் தரலாம். ஓகே. ஆனால் வந்து நீ மாதம் மாதம் ஈக்குவலாக 25,000 ரூபா பே பண்ணியிருக்கணும். புரியுதா? இஃப் த பையர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏசி வாங்கியிருக்கேன் இஎம்ஐ ஆஃபர், நான் வந்து பே பண்ண விட்டுட்டேன்னு வையேன் இஎம்ஐயை. அப்போ வந்து என்ன பண்ணலாம், ஏசி கம்பெனிக்காரன் அந்த குட்ஸை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். நீ தான் வந்து தரல, இல்லை இஎம்ஐ தரல, நான் வந்து திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை திருப்பி வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே. இது வந்து மோஸ்ட்டாக என்ன சொல்லலாம், கன்சியூமருக்கும் இந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் பெனிஃபிட் தான். அதே சமயத்தில் விற்கிறவனுக்கும் பெனிஃபிட் தான். அவனுக்கு ஒரு கஸ்டமர் கிடைக்கிறான், அவனுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் காசு கையில் நிற்க தான் போகுது. அப்படி கையில் நிற்காட்டியுமே கொடுத்த பொருளை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போல்லாம். எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஹெச்பி, அதாவது ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல மிக முக்கியமான தேவைகள் என்னென்ன? குட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஓகே. அந்த குட்ஸோட கேஷ் ப்ரைஸ் இருக்கணும். ஓகேவா? ஹையர் பர்ச்சேஸோட ரேட்டு எவ்வளோ, ஹையர் பர்ச்சேஸோட ப்ரைஸ் எவ்வளோ அது இருக்கணும். எவ்வளோ டெபாசிட், நீ இனிஷியல் இப்போ 50 லட்ச ரூபா பொருளுக்கே ஏதாவது ஒரு டெபாசிட், 10 லட்சம் நான் டெபாசிட் கட்டி வைக்கிறேன், அது இருக்கணும். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ இருக்கணும். அதுக்கப்புறம் பையர் அண்ட் செல்லர் ரைட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் செல்லருக்கு ரைட் இருக்கணும். இன்கேஸ் அவன் வந்து எதுவும் பே பண்ணாட்டி நான் அந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணுறேங்கிற வேலிட் ரீசனோட ஒரு ரைட் இருக்கும் செல்லருக்கு. ஓகேவா? பையருக்கும் ஒரு வேலிட் ரீசன் இருக்கும். ஈவன் தான் நான் இஎம்ஐயில் பே பண்ணி முடிச்சாலுமே அவன் வந்து ஏசி கம்பெனிக்காரன் ஒரு நல்ல குட்ஸ்ன்னு சொல்லி ஃபால்ட்டியான குட்ஸை விற்றா அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறதுக்கான ரைட்டு பையர்கிட்டையும் இருக்கணும். இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் போட்டுக்கணும் ஹையர் பர்ச்சேஸ் கான்ட்ராக்டில். மோஸ்ட்டாக எல்லா செல்லர்ஸும் இமீடியட் கேஷ் பேமெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இமீடியட்டாக பே பண்ண முடியாது எல்லா பையராலையும். ஆனால் அந்த பையரும் வந்து அவங்க கடையில் வாங்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹையர் பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸ் தருவாங்க. ஓகேவா? இப்போ ஆனால் வந்து என்ன சொல்ல, எல்லா செல்லருமே வந்து ஹையர் பர்ச்சேஸை நம்பி கொடுத்தா அவன் வியாபாரம் இப்போ என்ன ஆகும், ஒரு செல்லர் இருக்கான், ஹையர் பர்ச்சேஸ் ஆப்ஷன் வச்சிருக்கான், வர கஸ்டமர் யாருமே கேஷில் பே பண்ணலை. என்ன சொல்ல, 30 கஸ்டமரில் ஒரு 10 கேஷில் பே பண்ணுவான், 20 ஹையர் பர்ச்சேஸில் பே பண்ணுவான்னாலும் ஒரு லாஜிக் இருக்குது அவன் ஹையர் பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட் செல்லர் தரதுக்கு. ஆனால் வர 30மே ஹையர் பர்ச்சேஸ்னால் செல்லருக்கு எங்கேருந்து லாபம் வரும்? 30 நல்லா வருவாங்க, ஒரு வருஷம் கழிச்சு 30 பேரும் எல்லா கேஷும் தந்துட்டேன் அப்படின்னு வருவாங்க. ஆனால் செல்லரு ஒரு வருஷம் கழிச்சு தலையில் துண்டு போடும். அதனால சில செல்லர் என்ன பண்ணுவான், நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கேஷில் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடியும். ஆனா வந்து அந்த பொருள் அந்த செல்லர் தவிர்த்து வேற யார்கிட்டயுமே இல்லை, ஆனா அவனே ஃபுல் கேஷ். இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தேர்டு பார்ட்டி ஒருத்தர் இன்வால்வ் ஆகும். கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் கடன். ஓகே. ஏது என்னன்னா பர்சனல் லோன்ஸு, கிரெடிட் கார்டு, இவற்றெல்லாம் வந்து என்ன சொல்ல, நீ வந்து அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் குட்ஸை வாங்குறதுக்குன்னே ஒரு தேர்டு பார்ட்டி இருக்கு. அதாவது நீ என்ன எலக்ட்ரானிக் குட்ஸை வேணாலும் இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். எனக்கு நீ 1% அமௌண்ட்டை கொடுத்துக்கணும் அப்படின்னு, நீ 1% அமௌண்ட் இன்ட்ரெஸ்டாக கொடுத்துக்கணும் அப்படின்னு தேர்ட் பார்ட்டியும் இருக்கும். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுவான், பில்லை அவன் பே பண்ணிடுவான். ஓகேவா? ஸோ வந்து கடைக்காரனும் ஓகே, கடைக்காரனுக்கு காசு வந்துருச்சு, அவன் இனி கவலைப்பட தேவையில்லை. இந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுவான், 1% இன்ட்ரெஸ்ட், 2% இன்ட்ரெஸ்ட்டோட அவன் வந்து பணத்தை வாங்கிட்டே இருப்பான். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் லாபம். ஓகேவா? கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்து கீழே தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு குட்ஸை நீ யூஸ் பண்ணுற, ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணுற, அந்த குட்ஸை வந்து நீ ஓனர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும்னா சில சமயம் பெனால்ட்டிஸ் கூட சார்ஜ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து ஆஹ், ஏன்னா வந்து இப்போ வந்து நான் நீ வந்து பையர், ஒரு செல்லர் இருக்கான், நீ அவன்கிட்ட இருந்து குட்ஸை வாங்கிக்கிற.
சார் எனக்கு வந்து ஏசி கொடுங்க அப்படின்னு. சரி காசு கொடுன்னு கேட்டா என்கிட்ட காசு இல்லை, அவர்கிட்ட வாங்கிக்கங்கன்னு ஒரு தேர்ட் பார்ட்டியை நீ கை காமிக்கலாம். ஓனர் அக்செப்ட் பண்ணா, ஓனர் சரிப்பா நான் அவன்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அக்செப்ட் பண்ணா நீ அந்த மாதிரி கை காமிச்சிட்டு போக முடியும். ஓகேவா? இதை தவிர்த்து ஒன்றும் பெருசா கிடையாது. உம், என்ன சொல்ல, இப்போ நீ ஒரு குட்ஸை ஹையர் பண்றீன்னா உனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நீ இன்ஸ்டால்மெண்ட்டை கரெக்டாக பே பண்ணணும். அந்த குட்ஸை வந்து நீ ஃபுல்லாக அந்த பேமெண்ட் முடிகிற வரைக்குமே அந்த குட்ஸை வந்து நீ நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஆஹ் அதுக்கப்புறம் நீ ஓனர்கிட்ட சொல்லணும் அந்த குட்ஸை நீ எங்கே வச்சிருப்ப அப்படின்னு. அந்த ஓனர்கிட்ட நீ சொல்லணும். ஓகேவா? அதுக்கு இப்போ இன்கேஸ் நீ ஃபுல் இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, என் குட்ஸு உன்னோடதுன்னு ஆயிரும். ஆனால் நீ ஒன்ஸ் ஃபுல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த குட்ஸை நீ மற்றவனுக்கு விற்க முடியும். ஓகேவா? இப்போ ஹையர் பர்ச்சேஸோட அக்ரிமெண்ட்ல என்னென்னலாம் இருக்கும்? குட்ஸை ஹையர் பண்றது, அந்த குட்ஸை வாங்குறது, இதர் நீ ஹையர் பண்ற அரல்ஸ் அந்த குட்ஸை வாங்குற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அக்ரிமெண்ட்ல இருக்கும். அது வந்து ஒரு செல்லரை வந்து ஒரு பையரை அலோவ் பண்றான் குட்ஸை வாங்குறதுக்கு. அதுக்கான பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ங்கிறது என்னன்னா, ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்டேருந்து குட்ஸை வாங்கி வச்சுப்பான். எதர் பை ஹையர் பர்ச்சேசிங் ஆர்எல்ஸ். இதான் ஹையர் பர்ச்சேசிங்னா என்ன, இஎம்ஐயில் நீ எதர் பே பண்ணணும், ஆர்எல்ஸ் அந்த குட்ஸை ரெண்ட் வாங்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஆனால் வந்து நீ குட்ஸை ப்ரோசஸ் பண்ணுற இதர் இஎம்ஐ ஆப்ஷன் ஆர் குட்ஸை வந்து ரெண்ட்டுக்கு வாங்கிக்கிற. இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் மென்ஷனாக இருக்கும். ஓகேவா? அந்த பேமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாதம் மாதம் ஒரு ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் அந்த பேமெண்ட்டு போய்க்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்கேஸ் பேமெண்ட்டு வந்து பண்ணாட்டியோ இல்லை ஃபுல் பேமெண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டி கை மாறிச்சுனாலோ அந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணுறதுக்கு செல்லருக்கு ரைட் இருக்கு. ஓகேவா? இப்போ எவ்ரி ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல என்னென்னலாம் இருக்கணும்? ப்ரைஸ் ஆஃப் த குட்டு. ஓகேவா? ஆஹ் அதுக்கப்புறம் விற்க போகிற ப்ரைஸு, அக்ரிமெண்ட் எப்போலேருந்து தொடங்குது, அக்ரிமெண்ட் எப்போ வரைக்கும் வேலிடு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பேமெண்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் அந்த குட்ஸோட ஐடென்டிட்டி, அந்த குட்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அது என்ன வீடா நிலமா தோட்டமா துறப்பா. இப்போ வீடா இருந்தால் இந்த அட்ரஸில் இந்த லென்த்தில் இங்கேருந்து இங்கே அப்படின்னு ஒரு வீடு ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். ஹையர் பர்ச்சேஸில் சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு, கேஷ் ப்ரைஸு என்னன்னா வந்து ரீட்டைல் ப்ரைஸ். இப்போ இம்மீடியட்டாக நீ அந்த குட்ஸை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாமோ அந்த குட்ஸோட அந்த ரேட்டை நீ மென்ஷன் பண்ணணும். ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸு அது இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா அதுக்கான ரேட்டு, இம்மீடியட்டாக வாங்குறதுக்கு ஒரு ரேட் இருக்குது, இஎம்ஐயில் வாங்கினா ஒரு ரேட் இருக்குது. அது ரெண்டுத்தையுமே மென்ஷன் பண்ணணும். இப்போது அது ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயா இல்லை இன்ட்ரெஸ்டா, அதை மென்ஷன் பண்ணணும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. எதர் நீ வந்து ரெண்ட்டுக்கு வாங்குறியா இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்குறியா. ஃபஸ்ட்டு நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டுக்கு வாங்குறீன்னா எவ்வளோ அட்வான்ஸ் தர, இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் குட்ஸ் எடுக்கிறீன்னா டவுன் பேமெண்ட்டாக எவ்வளோ காசு கட்டுற. அதுக்கப்புறம் யார் வந்து பையர் யார் செல்லர், அந்த பையரை வந்து ஹையரர் அப்படின்னு சொல்லுவாங்க, செல்லரை வந்து ஹையர் வெண்டார் ஆர் ஓனர்னு சொல்லுவாங்க. ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமோட மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கணும். மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன? பையருக்கு வந்து பொசஷன் கிடைக்கும். என்ன சொல்ல, ஈவன்டோ வந்து பையர் கிட்ட குட்ஸ் போனாலுமே பையர் வந்து பேமெண்ட்டை முடிக்கிற வரைக்கும் என்ன சொல்ல, செல்லர் கிட்ட தான் ஓனர்ஷிப் இருக்கும். ஒன்ஸ் பையர் ஃபுல் பேமெண்ட்டை முடிச்சா மட்டுமே செல்லர் ஓனர்ஷிப்பை பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? குட்ஸை வாங்கினவன் அந்த குட்ஸை நல்ல கண்டிஷனில் வச்சே ஆகணும்.
ஓகேவா? என்ன சொல்ல, ஈவன் தோ குட்ஸை வாங்கினவங்க கிட்ட என்ன சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 12 மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டு, குட்ஸை வாங்கினவன் 11 மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டிட்டான். 12வது மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி குட்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா? செல்லர் வந்து அந்த குட்ஸை திருப்பி எடுத்துக்கலாம் இன்கேஸ் பையர் வந்து காசு கட்ட விட்டுட்டாங்க. இப்போ வந்து இன்கேஸ் குட்ஸ் வந்து செல்லர் திருப்பி வாங்கிக்கிட்டான்னு வச்சுக்கோ, இது வரைக்கும் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்லாம் பே பண்ணியிருக்கானோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரீசேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்துக்கும் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? ஹையர் பர்ச்சேஸ்னா என்ன சொல்ல, எதர் நீ வாங்கிக்கலாம் ஆர்எல்ஸ் ரெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதுவே இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம்னா வாங்க மட்டும்தான் முடியும். ஓகேவா? ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தோட ஒரு பகுதி தான் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம். நீ என்ன பண்ணுவ, ஹையர் பர்ச்சேஸ்னா எதர் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குவ ஆர்எல்ஸ் ஒரு ப்ராடக்டை ரெண்ட் வாங்குவ. ஆனால் இதுவே இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம்னா அப்படி கிடையாது. நீ ஒரு ப்ராடக்டை வாங்குவ ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவ. இப்போ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ல பார்ட்டிஸோட பேர் என்ன? ஹையரர் ஆர் ஓனர் ஆர் ஓனரை வந்து ஹையர் வெண்டார்னு சொல்லலாம். ஹையரர் அண்ட் ஓனர் அவனை வந்து ஹையர் வெண்டார்னு சொல்லலாம். இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்தில் பையர் அண்ட் செல்லர் தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் நடக்குமா? நடக்கும். எப்போ ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணதுக்கப்புறம் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில். அதுவே இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, ஆனால் பேமெண்ட்டை தான் லேட்டர் ஆன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஹையரர் ஹையரியோட ஹையரர் ஹையர் வெண்டர் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பெய்லர் பெய்லி ரிலேஷன்ஷிப். பெய்லர்னா என்ன? ஒரு குட்ஸை ஒருத்தன்ட்டேருந்து இன்னொருத்தனுக்கு இது பொசஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓனர்ஷிப் இல்லை, பொசஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஹையர் வெண்டாருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு பெய்லர் பெய்லிக்குள்ள ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். அதுவே வந்து பையர் அண்ட் செல்லரோட ரிலேஷன்ஷிப்பு தான் வந்து இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டமில் இருக்குது. ஓகேவா? ஒருத்தன் பையர் இன்னொருத்தன் செல்லர். ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான், இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்கானோ இல்லையோ ஓனர்ஷிப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர். அதுவே ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் ஓனர்ஷிப் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஃபுல்லாக பே பண்ணதுக்கப்புறம் தான் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? அடுத்து ரைட் ஆஃப் சேல். ஹையரர்னால என்ன சொல்ல, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுற வரைக்கும் ரீசேல் பண்ண முடியாது. அதுவே பையர்னால ரீசேல் பண்ண முடியும் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்தில். டெர்மினேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட். ஹையர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹையரர் கேன் டெர்மினேட் த அக்ரிமெண்ட். அதுவே இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட்லாம் டெர்மினேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் வாங்கிட்டா வாங்கினது தான், நீ கட்டி தான். அடுத்து ரீபொசஷன் ஆஃப் குட்ஸு. செல்லர் வந்து இன்கேஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணாட்டி குட்ஸை ரீபொசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹரி செல்லர்னா ஹையர் வெண்டாரை சொல்கிறேன். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் ஹையர் வெண்டார் வந்து குட்ஸை வந்து ரீபொசஸ் பண்ணிக்கலாம். அவன் பையர்கிட்டேருந்து எடுத்துக்கலாம். சாரி, ஹையர்கிட்டேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹையரருக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் கட்ட விட்டுட்டாங்கன்னா அவன்கிட்டேருந்து எடுத்துக்கலாம். அதுவே வந்து செல்லர் வந்து அது மாதிரி பண்ண முடியாது இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும். இன்ஸ்டால்மெண்ட்டு ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் வந்து என்ன சொல்ல, ஹையர் சார்ஜஸ் இருக்கும், கேஷ் ப்ரைஸ் இருக்கும். ஓகேவா? அதுவே இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஆஃப் பேமெண்ட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமை யார் கவர்ன் பண்ணுறா? ஹையர் பர்ச்சேஸ் ஆக்ட் 1972. இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்தை யார் கவர்ன் பண்ணுறா? சேல் ஆஃப் குட் ஆக்ட். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து தியரி. நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஞ்சம் சொன்னது உனக்கு குழப்பமா இருந்தால் நீயே வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தோட ஒரு பகுதி தான் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம். அதை வச்சே நீ கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உனக்கே புரிஞ்சிடும். சம்மரி படிச்சுக்கோ, கீவேர்ட்ஸ் படிச்சுக்கோ. அவ்வளோதான். அடுத்து பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்.
பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே நம்ம பார்ட்னர்ஷிப் ஆக்ட்லலாம் படித்தோம்ல, அதில் இருக்கிற அதே கான்செப்ட் தான். ஓகே. மோஸ்டாக வந்து என்ன சொல்ல, இது ஆஹ் எனக்கு இந்த உள்ள இருக்கிற கண்டென்ட் பற்றிலாம் என்ன சொல்ல, ஒரு இந்த கேபிட்டல் மெத்தடு, அந்த கேபிட்டல் மெத்தடு, மேக்ஸிமம் லாஸ் மெத்தடு, அதெல்லாம் காலைல கொஸ்டின்ல படிச்சிடலாம். இப்போதைக்கு தியரி எதில் தெரியுமா இருக்கு? தியரியை பொறுத்த வரைக்கும் டிசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி வந்து டிசால்வ் ஆகுது, ஒரு கம்பெனி இழுத்து மூடுறாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு எதெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லயபிலிட்டிஸ் எல்லாம் கிளியர் ஆஃப் பண்ணிடுவாங்க இருக்கிற அசட்ஸை வச்சு. அதுக்கப்புறம் அசட்ஸை வந்து ஒரு சில பேர் டேக் ஓவர் பண்ணுவாங்க, லயபிலிட்டிஸை ஒரு சில பேர் டேக் ஓவர் பண்ணுவாங்க. அதுக்கான அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்லாம் எப்படிங்கிறத சம் பார்த்தாலே புரிஞ்சிடும். ஆனால் மெயின் கான்செப்ட் லைபிலிட்டிஸை ஃபஸ்ட்டு கிளியர் ஆஃப் பண்ணிடணும் இருக்கிற அசட்ஸை வச்சு. அசட்ஸை வச்சு இருக்கிற லைபிலிட்டியை கிளியர் ஆஃப் பண்ண முடியலன்னா அந்த லைபிலிட்டி, வெறும் பேலன்ஸ் இருக்கிற லைபிலிட்டியை ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துடணும். அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் தான் டிசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற தியரி. ஓகேவா? செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. பாரு, டிசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. சில அக்கௌண்ட்ஸ் எப்படி செட்டில் பண்ணுவேன். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. தற்போது வந்து என்ன சொல்ல, லைபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கா, அசட் ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்ப்போம். அசட் ஜாஸ்தியாக இருக்கு லைபிலிட்டிஸோடனா இருக்கிற அசட்ஸ் வச்சு லைபிலிட்டியை கிரியேட் பண்ணிடுவோம். பேலன்ஸ் அசட்டை பார்ட்னருக்கு கொடுத்துருவோம். லைபிலிட்டி அசட்டோட ஜாஸ்தியாக இருக்குன்னா இருக்கிற அசட்டை வச்சு லைபிலிட்டியை கிளியர் ஆஃப் பண்ணிடுவோம். எக்ஸஸ் லைபிலிட்டியை பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துருவோம். இப்போ ஒரு டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்புக்கும் டிசல்யூஷன் ஆஃப் ஃபேர்முக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இதில் வந்து இப்போ டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் எப்படின்னா, இப்போ 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க. அந்த 3 பேரில் ஒருத்தன் விலகுறான். ஓகேவா? ஒருத்தன் விலகுறான்னா அந்த 3 பேருக்கும் இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி பார்ட்னர்ஸ், சிஇஓ, ஏஓ இல்லை பிஓ, இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ ஏபிசிக்குள்ளே இருக்கிற பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஈவன் தோ ஃபியூச்சரில் ஏ அண்ட் பி வந்து பார்ட்னர்ஸாக இருப்பாங்க, இருந்தாலுமே ஏபிசிங்கிற அந்த 3 பேர் இருக்கிற பார்ட்னர்ஷிப்பு உடஞ்சிருச்சு. இனி ஃபர்தராக ஏ அண்ட் பி தான் பார்ட்னர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எல்ஸ் ஏபிசி இருக்காங்க, ஏபிசிஆர் பார்ட்னர்ஸ். டிங்கிறவன் ஒருத்தன் உள்ள வரான். ஈவன் தோ ஏபிசி ஆல்ரெடி பார்ட்னர்ஸ் தான், ஆனால் இப்போ புதுசாக டிங்கிறவன் பார்ட்னராக ஆட் ஆயிருக்கான். ஏபிசிங்கிறது போய் ஏபிசிடின்னு ஆயிரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இப்போ ஏபிசி பார்ட்னராக இருக்காங்க, ஆனால் வந்து ஏபிசி இனி நம்ம 3 பேருமே பார்ட்னராக இருக்க வேணாம், 3 பேருமே பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்லேருந்து விலகிடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது டிசல்யூஷன் ஆஃப் ஃபேர்ம். ஓகேவா? அதுதான் வித்தியாசம். ஓகேவா? டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் கண்டினியூ ஆகும். ஏதோ ஒரு விதத்தில் ஏபிஓ இல்லை ஏசிஓ இல்லை பிசிஓ, ஏதோ யாரோ ஒருத்தர் ஆர்எல்ஸ் ஏபிசிடி புதுசாக ஒரு ஆள் வரான். அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? டிசல்யூஷன் ஆஃப் ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் இருக்குல்ல, டிசல்யூஷன் ஆஃப் ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் பார்ட்னர்ஸ்லாம் விலகிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஃபேர்மே போயிடுச்சு. 3 பேருமே வந்து நான் இனி பிஸ்னஸை கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொன்னால் எப்படி ஃபேர்ம் இருக்கும்? அவ்வளோதான், இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படிலாம் வந்து அந்த ஃபேர்மை டிசால்வ் பண்ணுவாங்க? மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் ஃபேர்ம் டிசால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க சூழ்நிலையின் காரணமாக, அதாவது லாஸில் போய்கிட்டு இருக்கு பிஸ்னஸ், ஓகே ஃபேர்மை டிசால்வ் பண்ணிடு. ஆர்எல்ஸ் வந்து ஒரு என்ன சொல்ல, 3 பார்ட்னர்ஸும் நோட்டீஸ் விடுறாங்க, இந்த மாதிரி ஃபார்மை டிசால்வ் பண்ணிக்கலாம், ஓகே டிசால்வ் பண்ணிடு. நோட்டீஸ் நோட்டீஸ் கொடுத்து ஃபேர்ம் டிசால்வ் ஆகிடுச்சு. இல்லை கோர்ட்டே வந்து இல்லைப்பா உங்கள் பிஸ்னஸ் இனி ரன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே ஆர்டர் தருது, ஃபேர்மை டிசால்வ் பண்ணிடு. அவ்வளோதான். ஒரு பார்ட்னர்ஷிப் எப்போல்லாம் டிசால்வ் ஆகும்? நான் சொன்னேன்ல, ஒரு புது பார்ட்னர் உள்ள வந்தா, ஏபிசி இருக்காங்க, புது பார்ட்னர் உள்ள வந்தா, டி வந்தா ஏபிசிடி அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறான், ஆர்எல்ஸ் ஒரு பார்ட்னர் சாகிறான், ஆர்எல்ஸ் ஒரு பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆகிறான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் வந்து பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆகுது. ஒரு ஃபேர்ம் டிசால்வ் எப்போ ஆகுது? எந்த பார்ட்னருமே இனி ஃபேர்மில் இல்லை, அப்போ ஃபேர்ம் டிசால்வ் ஆகுது.
இருக்கிற பார்ட்னர்ஷிப்ல சேஞ்சஸ் நடந்தா பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆகுது. ஓகேவா? இந்த செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இப்போ என்ன சொல்ல, ரிகார்டிங் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஏன்னா இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணணும் டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்மை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃபேமாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ணிடணும். இப்போ ஒரு புது ஆள் உள்ள வரான்னா பழைய ஆள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ், புது பார்ட்னர் உள்ள வரான்னா ஓல்டு பார்ட்னர் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி வரும். அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ணணும். இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர் ஆகிற பார்ட்னருக்கு அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ணணும். இல்லை டிசல்யூஷன் ஆகும்போது கிரெடிட்டார்ஸ்க்கு செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ்க்கு செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏன்னா வந்து லாஸ் ஆகுதா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர்ம் லாஸ்ல போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. சீஃப் ஃபேர்ம்ல ஏதோ ஒரு லாஸ் வருது. ஓகேவா? டிசல்யூஷன் ஆகும்போது ஒரு லாஸ் வருது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் லாஸ் இருக்கு, ஒரு பக்கம் ப்ராஃபிட் இருக்கு. அந்த ப்ராஃபிட்டை வச்சு ஃபர்ஸ்ட் லாஸை கிளியர் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே. ஏன்னா இப்போ 1 லட்ச ரூபா லாஸு, 50,000 ரூபா ப்ராஃபிட்டு. 50,000 ரூபா ப்ராஃபிட்டை வச்சு லாஸை கிளியர் பண்ண பார்க்குறோம், முடியல. பேலன்ஸ் 50,000 ரூபா இருக்கு. அப்புறம் பார்ட்னர்ஸ் ஆளாளுக்கு கொஞ்சம் கேபிட்டல் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதை வச்சு லாஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து பார்த்தா கேபிட்டல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா பேலன்ஸ் 50,000 லாஸ் இருக்கு. 3 பேரோட கேபிட்டல் ஆட் பண்ணா 40,000 தான் வருது. சரி, இப்போ இருக்கிற கேபிட்டல் வச்சு லாஸை கிளியர் பண்றோம். இப்போ ஆனால் பேலன்ஸ் லாஸ் 10,000 ரூபா இருக்கு. ஓகே, அந்த லாஸை பார்ட்னர்ஸ் பிரிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். ப்ராஃபிட்டுக்கும் அதே மாதிரி தான். இப்போ அசட்ஸ், இப்போ இன் கேஸ் ஆஃப் அசட், ஃபேர்முக்கு வந்து லைபிலிட்டி ஏதோ ஒன்று இருக்கு. அந்த லைபிலிட்டி எல்லாம் வந்து இருக்கிற அசட்டை வச்சு கிளியர் பண்றோம். அந்த மாதிரி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அசட்ஸை பார்ட்னர்ஸ் வந்து பிரிச்சுப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கான டிஃப்ரென்சஸ் படிச்சுக்கோ. ஓகேவா? இதுதான் டிசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற தியரி. அடுத்து டெத் அண்ட் ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிமிலர் தியரி தான். என்னன்னா டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இங்கே நடக்குது. ஓகேவா? டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பு இங்கே நடக்குது டெத் அண்ட் ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்தவரை. ஓகே. அதில் கெய்னிங் ரேஷியோனா நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்ட் ரேஷியோ. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோ. ரீவேல்யூஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அசட் ரீவேல்யூஷன், லைபிலிட்டி ரீவேல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இது ரிட்டையர்மெண்ட் டெத்து பொறுத்தவரை. இதுவே அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் அதே தான். டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பு, ஃபேர்ம் கிடையாது. டிசல்யூஷன் ஆஃப் ஃபேர்ம் கிடையாது, டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் தான். ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத்து மாதிரி அட்மிஷனும் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் தான். அது என்ன சொல்ல, அதில் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தெரிஞ்சுக்கோ. ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ தான் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இதுலேயும் ரீவேல்யூஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. குட்வில் ட்ரீட்மெண்ட்டு, அதாவது ஒரு இதில் குட்வில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோ. அதெல்லாம் சம் போட்டாலே வந்துடும். ஸோ வந்து அதனால ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. அதில் குட்வில்லை ட்ரீட் பண்ணுறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடு, அதுக்கப்புறம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடு, சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடு, கேபிட்டலைசேஷன் மெத்தடு. இதுக்கெல்லாம் வேரியஸ் சம்ஸ் இருக்கு. ஓகேவா? அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 சம்மு காமிக்கிறேன் எனக்கு காலையில் இல்லஸ்ட்ரேஷன்ல. ஓகேவா? இல்லை, இப்போயே சொல்லிடுறேன். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடுனா இனி நாள் வரைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 4 இயர்ஸாக நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணு, பை 4 போடு, ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகேவா? அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை எடுத்து நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், 3 வருஷத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த ப்ராஃபிட் எடுத்து 3 வருஷம் பர்ச்சேஸோட மல்டிப்ளை பண்ணினா நமக்கு குட்வில் கிடச்சிரும். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடும் சிமிலர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஏன்னா 4 வருஷத்துக்கான ப்ராஃபிட் இருக்கு. 1 லேக், 2 லேக், 3 லேக், 4 லேக்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 1 லேக் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் ப்ராஃபிட். ஸோ 1 லேக் இன்டூ 1 லேக். அடுத்து நம்மளோட செகண்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளோ, 2 லேக்கு. ஸோ 2 லேக் இன்டூ 2, 4 லேக்கு.
அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளோ, 3 lakh இன்ட்டு 3, 9 lakh. அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்த் இயர் ப்ராஃபிட் எவ்வளோ, 4 lakh இன்ட்டு 4, 16 lakhs. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வா. 1 lakh ப்ளஸ் 4 lakh ப்ளஸ் 9 lakh ப்ளஸ் 16 lakh, 24 lakh, 33 lakh, 34 lakhs டோட்டலாக வந்து வெயிட்டட் ப்ராஃபிட். 34 lakhs வெயிட்டட் ப்ராஃபிட். ஓகேவா? அது டிவைடட் பை 1 + 2 + 3 + 4. ஏன்னா 4 வருஷம் இல்லை, ஸோ 1 + 2 + 3 + 4. 1 + 2 + 3 + 4னா 10 வருது. 34 lakhs டிவைடட் பை 10 எவ்வளோ, 3.4 lakh. இதுதான் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். 3.4 lakhs. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 2 years வச்சுக்கோ. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 2 years. ஸோ 3.4 lakhs இன்டூ 2. ஓகேவா? 6.8 lakh. இப்படி தான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கோ. குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதெல்லாம் வந்து கொஸ்டின்லேயே வேல்யூஸ் கொடுத்துருவோம். நீ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே வந்து என்ன சொல்ல, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கேபிட்டலைசேஷன் மெத்தட். அதுவுமே வந்து ஃபார்முலா தான். ஓகேவா? இதுக்கு ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கூட நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற இது இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து வெறும் ஃபார்முலா. கேபிட்டலைஸ்டு ஆவரேஜ் ப்ராஃபிட்டு மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போ வந்து ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா டோட்டல் கேபிட்டல், அது வந்து கொஸ்டின்ல இருக்கும். இதுவே கேபிட்டலைஸ்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட்டு இன்டூ 100 பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்போம். ஸோ நீ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் கேபிட்டல் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடும். அது குட்வில் வந்து எதுனால குட்வில் வந்து ஒரு வேல்யூ இருக்கு. குட்வில் எங்கேருந்து எடுக்கிறான், லொக்கேஷனை பொறுத்து குட்வில் எடுப்பான், ஃபேமோட சைஸை பொறுத்து குட்வில் எடுப்பான், ஃபேமோட மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து குட்வில் எடுப்பான், ப்ராடக்டோட குவாலிட்டி, குட்ஸை விற்றதுக்கு அப்புறமும் என்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறான், இதெல்லாம் வச்சு குட்வில் எடுப்பான். குட்வில்லை வேல்யூ பண்ணுறதுக்கு சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் இருக்குது. சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்லேயே பர்ச்சேஸ் மெத்தட் இருக்குது, ஆன்விட்டி மெத்தட் இருக்குது, கேபிட்டலைஸ் மெத்தட் இருக்குது. அதுதான் நம்ம மேலே பார்த்தோம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து மெத்தட்ஸு. நான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மற்ற சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடும் சரி, கேபிட்டலைசேஷன் மெத்தடும் சரி, நீ மைண்டுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கிட்டா, ஃபார்முலா ஞாபகம் இருந்தாலே நீ சால்வ் பண்ணிடும். இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில். ஓகேவா? ரீவால்யூவேஷன் ஆஃப் அசெட் லைபிலிட்டி தெரியும், அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியும், அட்மிஷன்னா அது ஒரு பார்ட்னர் உள்ள வரான்னு தெரியும், அது வந்து டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு தெரியும். இது வந்து அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். இப்போ பார்க்க போகிறது தான் மெயின் தியரி. இந்த தியரி முடிச்சிட்டாலே வந்து தியரிஸ் ஃபார் அக்கௌண்டன்சி இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? இப்போ நான் வந்து தியரி ஆஃப் அக்கௌண்டன்சி வந்து இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, இன்னும்லாம் நான் சொல்லலை. ஒரு 5 minutes நான் பிரேக் எடுத்துட்டு உனக்கு இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீன் டைம் வீடியோ பாஸ் ஆகிருக்கும். வணக்கம். இன்னும் கடைசி இது இருக்கு. ஐ எம் ஆல்ரெடி ஸோ டயர்ட். காலைல எப்படி இருந்தாலும் மறக்காமடா சீக்கிரம் எழுந்துருவேன். ஒரே 2 மணி நேரம் வந்து நான் எழுப்பு சொல்லியிருக்கேன். சீக்கிரம் உங்களுக்கு முடிச்சிருவேன். ஓகே. அதுக்கப்புறம் இது வச்சுக்கணும். ரைட். ஓகே. everybody.
படிக்கலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும், பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, ஃபைனல் அக்கௌண்ட்ஸு, சோல் ப்ரொப்ரைட்டரி டீலர்ஸ்க்கு எல்லாம் பார்த்துருக்கோம். பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸோட தியரியே பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பொறுத்த வரைக்கும் தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பார்ட்னர்ஷிப் டீடை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்ட்னர்ஷிப் டீடை ஃபாலோ பண்ணாலே போதும். ஆனால் அதுவே பார்ட்னர்ஷிப் டீடு இல்லைன்னு வச்சுக்கோயேன், பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, அந்த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்னென்ன தியரிலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் பார்ட்னர்ஷிப். நேச்சர் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 2 or more பர்சன், மினிமம் 2 பேர் இருக்கணும், 2 பேருக்கு மேலேயும் இருக்கலாம். ஓகேவா, அவங்களோட மெயின் மோட்டிவே வந்து ப்ராஃபிட் அடையணுங்கிற அந்த காமன் கோலை பொறுத்து தான். ஓகேவா, மேக்சிமம் நம்பருக்கான லிமிட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ம் வந்து பேங்கிங் பிஸ்னஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், மேக்சிமம் 10 பார்ட்னர் தான் இருக்கணும். இல்லை நான் பேங்கிங் பிஸ்னஸ்னால் மேக்சிமம் வந்து 20 இருக்கலாம். ஓகேவா, இதுதான் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 சொல்லுது. இப்போ 2 or more பர்சன் இருக்காங்க, இருந்துட்டா போதுமா, அவங்களுக்கு இடையில பார்ட்னர்ஷிப் ஆகுறவங்கிற அக்ரிமெண்ட் இருக்கணும். ஓகேவா, ரிட்டனாகவும் இருக்கலாம், இல்லை வேர்பலாகவும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஸுங்கிற அக்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். நீயும் நானும் பார்ட்னர்ஸ்டா, ஓகே அக்ரி அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் இருக்கணும். ஓகேவா, என்ன சொல்ல, சும்மா பார்ட்னர்ஸ்னா என்ன சொல்ல, இப்போ நீயும் நானும் பார்ட்னர்ஸு, திருடுறதுல பார்ட்னர்ஸு, இல்லை நீயும் நானும் கிளாஸ் எடுக்கிறதுல பார்ட்னர்ஸு, இதெல்லாம் வந்து பார்ட்னர்ஸ் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பொறுத்த அளவில் பார்ட்னர்ஷிப் இருக்கணும். அதாவது பிஸ்னஸ்னா என்ன சொல்ல, 2 பேருமே வந்து இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை ஒன்றா வாங்கிட்டு அவங்க பார்ட்னர்ஸ்னு அர்த்தமா கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டியை ஒன்றா ஓன் பண்ணுறாங்க, கோ ஓனர்ஷிப். பார்ட்னர்ஷிப்புங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்டே வச்சுக்கோயேன், இப்போ 2 பேரும் சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, ஆனால் எதுக்கு வாங்குறாங்கங்கிறது தான் முக்கியம். இப்போ அவங்க வந்து சொந்தமாக அங்கே ஒரு வீடு கட்டிக்கிறதுக்காக வாங்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க பார்ட்னர்ஸ் கிடையாது, கோ ஓனர்ஸ். அதுவே அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி வேற ஒருத்தவங்களுக்கு விற்கிற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு வையேன், அது வந்து ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால அது வந்து பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பிஸ்னஸ் என்ன பர்பஸ்க்கு பண்ணுவாங்க, யூஸ்வலாக ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஏஜென்சி, அதாவது ஒரு பார்ட்னர் என்ன பண்ணாலுமே இன்னொரு பார்ட்னரும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒன் பார்ட்னர் இஸ் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ஆஃப் அனதர் பார்ட்னர். ப்ராஃபிட்டை டெஃபினட்டாக அவங்க ஷேர் பண்ணி தான் ஆகணும். லாஸை ஷேர் பண்ணுறாங்களோ இல்லையோ, ப்ராஃபிட் 100% ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த பார்ட்னர்ஷிப்னால அஃபெக்ட் ஆனால், இல்லை ஒரு பார்ட்னர்னால அஃபெக்ட் ஆனாலோ, மிச்ச எல்லா பார்ட்னருமே பொறுப்பேற்றுக்கணும். ஓகேவா, பார்ட்னர்ஷிப்போட லைபிலிட்டி என்ன, எல்லாருக்குமே வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டி தான், ஜாயிண்ட் லைபிலிட்டி தான். ஒருத்தனுக்கு இவ்வளோ லைபிலிட்டி, இன்னொருத்தனுக்கு இவ்வளோ கிடையாது, ஈக்குவல் லைபிலிட்டி. ஓகே, அடுத்து பார்ட்னர்ஷிப் டீடு என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்ட்னர் 2 பேரும் பார்ட்னர் ஆகலாம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லாம் இருக்கு. ஓகே, நீயும் நானும் பார்ட்னர் அப்படிங்கிற அக்ரிமெண்ட். ஆனால் நீயும் நானும் எவ்வளோ ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிப்போம், நீ எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வர, நான் எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வரேன், உனக்கு அந்த கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் டிராயிங்ஸ் பண்ணால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ப்ராஃபிட்டில் எப்படி பிரிச்சுக்கலாம், லாஸை பிரிச்சுக்கலாமா, அதுக்கப்புறம் சேலரி எவ்வளோ உனக்கு தரலாம், இல்லை நான் எவ்வளோ கமிஷன் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஸோ வேரியஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பேசிக்கணும், எழுதிக்கணும். ஓகேவா, அதை வந்து எழுதிக்கிட்டு அதை வந்து பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொல்லுவாங்க. அந்த நெசசரி திங்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு அதை பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரிட்டன், சாரி பேசுறது கிடையாது, அது ஒரு ரிட்டன் லீகல் டாக்குமெண்ட். இப்போ நான் 5% உனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தரேன்னு இப்போ சொல்கிறேன், ஆனால் ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து 3% தான் உன் கையில் தரேன்னு வச்சுக்கோயேன்.
நீ என்ன பண்ணுவ? அன்னைக்கு 5% சொன்னியேடா அப்படின்னு நீ என்கிட்ட கேட்ப. அதனால நான் உனக்கு 3% தான் சொன்னேன் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வர வேண்டாம். கிளியரா உனக்கு இவ்வளோ ப்ராஃபிட், உனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், உனக்கு இவ்வளோ சேலரி, அந்த மாதிரி எந்த ஒரு அன்னெசரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு ரிட்டன் லீகல் டாக்குமெண்ட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ பேக்கரி ஸ்டார்ட் பண்ற, உனக்கு எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் வேணும். இப்போ நீ வண்டி ஓட்டுற, உனக்கு ஆர்டிஓலேருந்து லைசன்ஸ் வேணும். நீ ஒரு ட்ரக் வாங்குற, உனக்கு ஆர்சி புக் வேணும். இந்த மாதிரி ஷோ அண்ட் ஷோ வேரியஸ் ஸ்டஃப்க்கு வேரியஸ் லைசன்சிங் இருக்கிற மாதிரி பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப் டீடு அவசியம். ஓகேவா? இன்கேஸ் டீட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இல்லாட்டி, இன்கேஸ் அவனால் ஒரு டீட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டிசைடே பண்ண முடியல பார்ட்னரால், அந்த மாதிரி சமயத்துல தான் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வருது. அந்த டீட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ல என்னென்னலாம் இருக்கும்? பார்ட்னரோட பேரு, அவங்களோட டீட்டெயில்ஸு. ஓகேவா? பார்ட்னரோட பேரு, அவங்க டீட்டெயில்ஸு, பார்ட்னர்ஸ்லாம் எந்த அட்ரஸில் தங்கியிருக்காங்க. ஓகேவா? பேரு, டீட்டெயில்ஸ், எந்த அட்ரஸில் தங்கியிருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்னரா, செகண்ட் பார்ட்னரா, தேர்டு பார்ட்னரா, ஃபோர்த்து பார்ட்னரா, இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இருக்கும். ஓகேவா? இதுதான் பார்ட்னர்ஷிப் டீடு. ஓகேவா? அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்ட்னருக்கு எவ்வளோ ப்ராஃபிட், செகண்ட் பார்ட்னருக்கு எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இந்த மாதிரி ஸோ அண்ட் ஸோ இருக்கும். இப்போ வந்து பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல, ஒரு சில இது இருக்கு. பார்ட்னர்ஷிப் டீடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணியிருக்கணும். அந்த ஒரு சில இதெல்லாம் எது? ஃபர்ஸ்ட் அது என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம்? ஒரு பார்ட்னர்ஸ் வந்து மியூச்சுவலாக இந்த ரியல் எஸ்டேட்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம். எங்கே பண்ண போகிறீங்க? சென்னையிலனா சென்னையில் தான் பண்ண போகிறோம். ஓகே, அந்த சென்னையில் எங்கே பண்ணுவீங்க? அடையாறில் இந்த அட்ரஸில் தான் இந்த பிஸ்னஸ் நடக்க போகுது. இந்த பார்ட்னர்ஷிப் எவ்வளோ நாளைக்கு, எவ்வளோ டியூரேஷனுக்கு இருக்க போகுது பேசி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே எவ்வளோ கேபிட்டல் வரணும், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ, மேனேஜ்மெண்ட், அதாவது யார் கையில் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்னர் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பான், செகண்ட் பார்ட்னர் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பான். அதெல்லாம் வந்து முன்னாடியே டிட்டர்மைன் பண்ணி அதை வந்து இது பண்ணணும், பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ஸு, பார்ட்னர்ஷிப் ஃபேம் பேரில் பேங்க் அக்கௌண்ட் எடுக்கணுமா? அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் பேரில் பேங்க் அக்கௌண்ட் எடுத்தால் யார் ஃபர்ஸ்ட் பார்ட்னர் ஆப்ரேட் பண்ணுவானா, இல்லை செகண்ட் பார்ட்னர் ஆப்ரேட் பண்ணுவா, இல்லை ஜாயிண்ட்டாக எல்லாரும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க? யார்கிட்ட இருந்து கடன் வாங்கணும், அக்கௌண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணணும், அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ட்ரூவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அசட் லைபிலிட்டிலாம் பக்காவாக இருக்கணும். ஓகேவா? அதெல்லாம் ஆனால் எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் பண்ணலாமா, இல்லை ஜனவரியிலேருந்து டிசம்பர் பண்ணலாமா? அதெல்லாம் வந்து ஆடிட் யார்கிட்ட பார்க்கணும், எது பார்க்கணும், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டிசைட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இன்கேஸ் யாராவது ரிட்டையர் ஆயிட்டாலோ, இல்லை இன்கேஸ் யாராவது இறந்துட்டாலோ, அவங்களுக்குலாம் என்ன செட்டில்மெண்ட் தரலாம், எப்படி தரலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட என்ன சொல்ல, சி ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னரோட வந்து பிரச்சனை நடக்குது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு தகராறு இருக்கு. அந்த தகராறை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி தகராறு வந்தா அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் தரலாம், என்ன மாதிரி அஹ், என்ன சொல்ல, என்ன மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம். அதாவது மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன், இந்த டீட்டெயில்ஸ், வேரியஸ் டீட்டெயில்ஸ்லாம் இந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்னரோட அட்ரஸ், செகண்ட் பார்ட்னரோட அட்ரஸ், தேர்ட் பார்ட்னரோட அட்ரஸ், ஃபோர்த் பார்ட்னரோட அட்ரஸ், இவங்க பார்ட்னர் ஆக போகிறத யார் யாரெல்லாம் விட்னஸ் பண்ணுறா, விட்னஸ் 1, விட்னஸ் 2, அவங்களோட அட்ரஸ் எல்லாம் போட்டு பார்ட்னர்ஷிப் டீடு ரெடியாக இருக்கும். அந்த பார்ட்னர்ஷிப் டீடை ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சைன் பண்ணி கொடுக்கணும். அதை ரெஜிஸ்ட்ரார் பார்த்து செக் பண்ணிட்டு ஓகே இவங்க எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா, பார்ட்னர்ஷிப் ஃபேமை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியாக இல்லாட்டியுமே நீ ரெஜிஸ்டர் பண்ணினா உனக்கு டிஸ்அட்வான்டேஜ், பண்ணலாட்டியும் உனக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்? நீ ரெஜிஸ்டர் பண்ணாட்டி நீ ஒருத்தனை சூ பண்ண முடியாது. ஓகேவா? அவன் உன்னை சூ பண்ணலாம், ஆனால் நீ இன்னொருத்தனை சூ பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்ல,
மற்றவங்க மேலே கேஸ் போட முடியாது. தெஃப்ட்டு, மிஸ்மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கும் கேஸ் போட முடியாது. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ப்ரொசீஜர் இதுதான் முக்கியம். பார்ட்னர்ஷிப் டீடு எப்படி வரும்னு பார்த்தோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கான ப்ரொசீஜர் பார்த்தோமா? ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ராருக்கு அப்ளிகேஷன் போடணும். ஓகேவா? அப்ளிகேஷன் டு ரெஜிஸ்ட்ரார். ஓகேவா? அதெல்லாம் வந்து இப்போ ஆன்லைன்லேயே இருக்குது. முன்னாடி தான் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பண்ணணும் அப்படிலாம். இப்போல்லாம் ஆன்லைனே வந்துருச்சு. பார்ட்னர்ஷிப்போட பேர் என்ன, பார்ட்னர்ஸோட பேர் அட்ரஸ் என்ன, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் எங்கே நடக்க போகுது, பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எங்கே, மெயின் பிரான்ச்சு, மெயின் ஆஃபீஸு, பிரான்ச் ஆஃபீஸு, அதோட அட்ரஸ் எங்கே, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் எவ்வளோ டியூரேஷனுக்கு இருக்க போகுது, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் வந்து எப்பெல்லாம் சேர போகிறாங்க, எப்போ பிஸ்னஸ் தொடங்க போகுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபார்ம் ஏன்னு ஒரு இடத்துல இருக்கும். அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்ட்னர்ஷிப் டீடில் என்னென்னலாம் இருக்கும்னு சொன்னீங்களே, அந்த பார்ட்னர்ஷிப் டீடை ப்ரொவைட் பண்ணணும் ஃபார்ம் ஏவோட சேர்த்து. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் கேட்பான். ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீ அதெல்லாம் கேட்பான். அதை பே பண்ணணும். ஒன்ஸ் அதெல்லாம் பேமெண்ட் முடிஞ்சாலே ரெஜிஸ்டர் அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபேர்மை ரெக்கார்ட்ஸில் என்டர் பண்ணுவார். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கிடைக்கும். ஒன்ஸ் அது கிடைச்சோடனே லீகலி இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஓகே, லீகலி இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸோட ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸோட ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் என்ன? பார்ட்னரோட கேபிட்டல்ஸ் எவ்வளோன்னு மெயின்டைன் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பாஸ்டில் எதுவும் தப்பான ப்ராஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது. பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை வந்து இன்கேஸு அட்மிஷன் யாரோ வந்தாலோ, இல்லை யாரோ ரிட்டையர் ஆனாலோ, இல்லை யாரோ இறந்தாலோ, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை வந்து எப்படி ரீகான்ஸ்டியூட் ஆர்எல்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு. இல்லை ஒரு ஃபேர்மே டிசல்யூஷன் ஆகுதுன்னா அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேவா? அது வந்து எதில் இருக்கும்? பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸோட ஸ்பெஷல் ஆஸ்பெக்டாக இருக்கும். ஓகேவா? அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடு, இன்னொன்று ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடு. ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடு வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸில் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஸோ அண்ட் ஸோ, சேலரி, அதுக்கப்புறம் கமிஷன் எல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டு வர பேலன்சிங் ஃபிகரு பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலை பொறுத்தவரை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டுமே ஒரே அக்கௌண்ட்டாக போயிடும். ஓகேவா? தனித்தனி அக்கௌண்ட்டாலாம் பிரிக்க மாட்டோம். அதை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னே சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதுதான் முன்னாடியே உன்கிட்ட நான் சொன்னேன், சம் போடும்போது ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். அடுத்து ஃபிக்ஸட் அக்கௌண்ட்டுக்கும் ஃப்ளக்சுவேட்டிங் அக்கௌண்ட்டுக்கும் உனக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கு. அதை வந்து ஒரு தாட்டி நீ செக் பண்ணிக்கலாம். அது வந்து நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இவன் டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக கொடுத்துருப்பான். ஓகேவா? அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் விட்டுட்டேன். இதை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து தியரிஸில் கிடையாது. ஸோ தட்ஸ் இட். நான் என்னோட பங்கு முடிச்சிட்டேன். காலைல எந்திரிச்சு டெஃபினட்டாக நான் உனக்கு சம்ஸ்லாம் சில இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீடியோ பார்த்து தியரிஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா பண்ணேன். ஓகே.